குட் மார்னிங் ஒன். சுதந்திர போராட்டத்துல இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சுதந்திர போராட்டத்துல நம்ம ப்ரீ காந்தியன் ஏரா அப்படின்ற டாபிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது காந்தி வருவதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா நம்ம காந்தியை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த சுதந்திர போராட்டத்தை நம்ம பிரிக்கிறோம். அப்ப காந்தி வருவதற்கு முன்னால் அப்படின்னா 1885, அதாவது காங்கிரஸ் உருவான தினம், சரியா, வருடம் 1885 இருந்து 1915 அப்படின்னு சொல்லலாம். காந்தி வந்தது, இந்தியாவிற்குள் காந்தி வந்தது 1915, சரியா, 1915. அப்ப அந்த இன்பிட்வீன் டைம்ல நடந்த காலகட்டத்தை தான் நம்ம ப்ரீகாந்தி நேரம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்தை நம்ம மூணா பிரிக்கலாம். ஒண்ணு மிதவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்லலாம். மிதவாதிகள், மாடரேட்ஸ். இது 1885 இருந்து 1905, அதாவது அந்த வங்க பிரிவினை நடந்த வரைக்கும் 1900 வங்க பிரிவினை. பிறகு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், தீவிரவாதிகளின் காலம். தீவிரவாதிகள் காலம்ங்கிறது 1905 இருந்து 1911 கூட சொல்லலாம், சரியா. 1911 இந்த காலகட்டம் வரைக்கும் தீவிரவாதிகளுடைய காலகட்டம் கூட சொல்லலாம், சரியா. பயங்கரவாதிகள் மூணாவது யாரு, பயங்கரவாதிகள், ரெவல்யூஷனரிஸ். அதாவது இங்க நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, தீவிரவாதிகள் அப்படின்னா நம்ம அவங்க ஆயுதம் எடுத்துலாம் போராட மாட்டாங்க. அதாவது அவங்க தீவிரவாதி நம்ம இங்க சொல்றதுக்கு காரணம் அவங்களுடைய கருத்தை தீவிரமா வச்சாங்க. இவங்க மிதவாதி, கருத்தை மிதமா வச்சாங்க. அரசியலமைப்பின் படிதான் போராட்டத்தை நடத்தினார்கள், சரியா. அரசாங்கத்தை மதிச்சாங்க, சரியா. என்ன பண்ணாங்க, அரசாங்கத்தை மதிச்சாங்க. எந்த அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை. பை கான்ஸ்டிடியூஷன் போனாங்க. இவர்களுடைய பேர்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இவர்களுடைய பேர் கோபாலகிருஷ்ண கோகலே, சரியா. அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, சரியா. அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய ஐயர், இல்லையா. நம்ம இவருடைய இந்து நாளிதழை நடத்தினவரு, சரியா. அந்த மாதிரி சில பல பேரை பார்த்துருப்போம் நம்ம, சரியா. ஃபிரோஷா மேத்தா ரொம்ப முக்கியமானவர், ஃபிரோஷா மேத்தா. இவங்க எல்லாம் இந்த மிதவாதிகள் வரும். தீவிரவாதிகள் அப்படின்னாலே மூணே பேர் தான் நம்ம சொல்லுவோம், இல்லையா. ஒண்ணு லால், இன்னொன்னு பால், இன்னொன்னு பால், சரியா. லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால், சரியா. அந்த 3 பேர் தான் தீவிரமான கருத்து. தீவிரமான கருத்து அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது மொத்தத்துல வெள்ளக்காரன் இந்தியாவிற்கு அவன் நம்ம கேட்டதை செய்யலைன்னா நாங்க போராட்டமாக செய்வோம், எதிர்ப்பு தெரிவிப்போம், சரியா. கையில என்ன பண்ணுவோம், முழக்கத்தை ரொம்ப பலம் வாய்ந்த முழக்கமா வைப்போம். சட்டப்படி நடக்க மாட்டோம். விஷயம் என்ன, இவங்க சட்டப்படி நடப்பாங்க, இவங்க சட்டப்படி நடக்க மாட்டாங்க, சரியா. சட்டப்படி நடக்க மாட்டாங்க, சரியா. ஆங்கிலேயரை எப்படி எதிர்த்தாங்க, சட்டவிரோதமாக எதிர்த்தார்கள். யாருக்கு சட்டவிரோதம் அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷுடைய சட்டத்திற்கு எதிராக தான். இவங்களுக்கு அது நான் சொல்றது புரியுது, நான் சொல்றது எப்படின்னா என்னன்னா, இவங்க அரசியலமைப்புல போராட்டம்ன்றது, உதாரணத்துக்கு பால் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு அப்படின்னா, பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னா என்ன பண்ணலாம், எப்படி போராடலாம், பெட்ரோல் விலை, ஐயா பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்க கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மனு கொடுக்கலாம், சரியா. அல்லது என்ன பண்ணலாம், எல்லா முதலாளிகள்லாம் ஒரு கூட்டமா எப்படி இருப்பாங்க, அவங்க அந்த சங்கத்துல இருந்து போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறைங்க, நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷன் போடலாம், சரி பெட்டிஷன் போடலாம், சரியா. அதுவே லாரி இன்னிலிருந்து ஓடாது, ஸ்ட்ரைக்கு, சரியா. எந்த லாரி, நீங்க பெட்ரோல் விலையை குறைக்கல நான் லாரி ஓட மாட்டேன், நான் பந்து, எல்லாமே பந்து அப்படின்னு பண்ணலாம். 2 விதமா இருக்குல்ல, போராட்டமே எப்படி பண்ணலாம். இப்ப அதே மாதிரிதான் வெள்ளக்காரன் நம்ம செய்யறது, நமக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்யறான், இல்ல அவன் செய்யறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மனு போடலாம், கெஞ்சலாம், சரியா. அந்த வளாகத்துக்குள்ள நம்ம மாத்தி தான் ஆகணும், ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கணீர்னு சொல்லலாம். அதுவே நீ மாத்தலைன்னா நான் அரசாங்கத்துக்கு எதிராக நடப்பேன், பந்து தெரிவிப்பேன், உன் பொருளை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி, கருத்தை தீவிரமா வைக்கிறோம் இல்லையா. அதனாலதான் அவன் தீவிரவாதி. இங்க நீங்க தீவிரவாதின்னு சொல்றது குண்டு தூக்கி போடுவான், என்னது துப்பாக்கி எடுத்து சொல்லுவான், அதெல்லாம் பண்ண மாட்டான். இங்க நீங்க தீவிரவாதின்னு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. துப்பாக்கி எடுத்து சொல்றது, குண்டை தூக்கி போடுறதெல்லாம் யார் பண்றது, பயங்கரவாதி பண்றது. ரெவல்யூஷனரினா பயங்கரவாதி, பயங்கரவாதி தான் அதை மாதிரி செய்வோம். அவனா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி போராடினாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தேவையானது என்னவா, அவங்களுக்கு தேவையானது சுயராஜ்யம் அப்படின்றது தேவை. சுயராஜ்யம். ஏன் அவங்க சுயராஜ்யத்தை கேட்கிறாங்க, ஏன்னா 1890களிலேயே கனடா அப்படின்ற ஒரு காலனி நாடும், சரியா, ஆஸ்திரேலியா என்ற காலனி நாடு, 2 காலனி நாடு. இந்த 2 காலனி நாடும் என்ன பெற்று விட்டது, சுதேசத்தை பெற்று விட்டுச்சு. அதாவது சுயராஜ்யம், செல்ஃப் ரூல். இன்று வரைக்கும் அவங்க செல்ஃப் ரூல் தான். இன்னைக்கு வரைக்குமே அவங்க பிரிட்டிஷ் நாட்டு ராணியுடைய நிலம் தான் அந்த 2மே, கனடா என்ற நாடும் ஆஸ்திரேலியா என்ற நாடுமே. அது கண்டம் நாடு, தீவு,
மூணுமே அது எது ஆஸ்திரேலியா மூன்றுமே தனி ராஜ்யமாகத்தான் இருக்கு. ஆனா யாருடைய பேர்ல இருக்கு? எல்லாம் யார் பேர்ல நடக்கும்? ராணி பேர்ல நடக்கும். அந்த மாதிரி எங்களை நாங்களே ஆட்சி செய்து கொள்கின்றோம். சரியா? எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க. எங்களுக்கு என்ன கொடுக்கணும்? அப்ப சுயராஜ்யம்னா நீங்க என்ன பண்ணணும்? எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் நடத்துங்கன்றாங்க. சுயராஜ்யம்னா வேற ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷனை நடத்துங்க. என்ன கேக்குறாங்க அவங்க? ஏன்னா எலெக்ஷன் நடத்தினாதான் நாங்களே ஆட்சி செஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா எப்படி ஆட்சி செய்து கொள்ள முடியும்? அப்போ எலெக்ஷன் நடத்துங்க. அதான் சுயராஜ்யம். எங்களை நாங்களே ஆட்சி செய்து கொள்கின்றோம். பெயர்ல இருக்குல்ல சுய ராஜ்யம், செல்ஃப் ரூல். செல்ஃப் ரூல்னு சொல்லலாம். சரி, இன்னொன்னு என்ன கேக்குறாங்க? இது செய்யல அப்படின்னா, இதை நீங்க வந்து செய்யல அப்படின்னா நாங்க எப்படி எங்களுடைய போராட்டம் என்னவா இருக்கும்? சுதேசி போராட்டமா இருக்கும். சுதேசி. சுதேசி என்றால் என்னவா இருந்தது? இதுக்கு முன்னாடி மேட் இன் பிரிட்டன், மேட் இன் பிரிட்டனா இருந்தது. எப்படி மேட் இன் சைனான்னு இருக்குல்ல, அத மாதிரி அந்த காலத்துல இந்தியால இருந்த பொருட்கள் எல்லாம் என்னது? மேட் இன் பிரிட்டனா இருந்தது. அப்ப அதற்கு பதிலா மேட் இன் இந்தியான்னு செய்யணும் இல்லையா? எல்லா பொருளுமே நீங்க பிரிட்டன்ல இருந்து, அதாவது பிரிட்டன்னா என்னது? ஏன் பிரிட்டன்னா இது இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் பிரிட்டன் சொல்றோம். அப்போ ஏன் உப்பு கூட, உப்பு கூட எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னேன். லிவர்பூல் அப்படின்ற ஊர்ல இருந்து உப்பும், சரியா, மான்செஸ்டர் அப்படின்ற ஊர்ல இருந்து எது? துணி. மான்செஸ்டர் கிளாத், அதாவது பருத்தி. சரியா? ரெண்டு பொருளும் அங்கிருந்து வந்தது. அப்ப இந்தியாவில என்ன ஆகல? இந்திய வியாபாரிகள் பாதிப்படைந்தார். சரியா? உள்ளூர் வியாபாரிகள், கைத்தறி நெசவாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகல? ரொம்ப வறுமையில வாடி ஏழ்மையில் தள்ளப்பட்டார்கள். பணக்காரனே இல்லாம போயிடுச்சு. வறுமையில வாடினாங்க. அப்போ அதுக்கு என்ன வரி? ஒரே வழி என்ன? அந்த நம்ம ஊர் நம்ம நாட்டுல என்ன பண்ணணும்? பொருளை உற்பத்தி செய்யணும். அப்ப நம்ம சுய தேசத்துல, நம்ம சுவதேசி, ஸ்வராஜ்னா சுய ராஜ்யம், சுய தேசம் அப்படின்னா என்ன? ஸ்வதேசி அப்படின்னா சுய தேசம். சுய தேசத்துல என்னது? நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணலாம். அப்ப அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? மேட் இன் இந்தியா. இப்ப நம்ம மோடி அரசு கொண்டாந்த அந்த மேட் இன் இந்தியாங்கிற திட்டத்தை அப்ப கொண்டாந்தாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மேட் இன் இந்தியா, சுய தேசம். ஏதாவது ஒரு பொருள் பிரிட்டன் மட்டும் தான் உற்பத்தி செய்யணும் இருக்கா? நாங்க பண்ணுவோம். சரி, அப்போ இந்த சுதேசிங்கிற போராட்டம் எப்படி? இந்தியாவிலே பல பொருட்களை உற்பத்தி செய்யணும்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இந்த வெள்ளக்காரனுடைய பொருட்களை தடை செய்யணும்ன்றது இன்னொன்று இருக்குல்ல. அப்ப அதுக்கு பேரு பாய்காட். ஒரு பொருளை பயன்படுத்தாதீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பாய்காட் பண்ணாங்க. மான்செஸ்டர் வெள்ளக்கார துணியா இதை பயன்படுத்தாதீங்க, அதற்கு பதிலா நம்ம ஊர் காதி துணியை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த போராட்டமே இரண்டு வகை. ஒண்ணு, நம்ம நாட்டுக்குள்ள பொருளை உற்பத்தி பண்ணணும். பிரிட்டிஷோட ஸ்கூல் இருக்கா? பிரிட்டிஷ் ஸ்கூல் வேண்டாம். என்னென்ன வேண்டாம்? என்ன பிரிட்டிஷோடைய பள்ளிகள் இருந்தா, பிரிட்டிஷ் ஸ்கூல் இருந்தா என்ன வேண்டாம்? பிரிட்டிஷ் ஸ்கூல் வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? இந்தியன் ஸ்கூல்ல கட்டுங்க. பிரிட்டிஷ் காலேஜ் இருக்கா? பிரிட்டிஷ் காலேஜ் வேண்டாம். அதுக்கு பதிலா இந்தியன் காலேஜ் போங்க. சரியா? பிரிட்டிஷுடைய லா, பிரிட்டிஷுடைய சட்டம் வேண்டாம், இல்ல நீதிமன்றம் வேண்டாம். அதுக்கு பதிலா நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? நீதியை நம்மளே என்ன பண்ணலாம்? பிரிட்டிஷ் லாக்கு பதிலா நம்ம இந்தியன் லாயர்ஸை உருவாக்கலாம். எல்லாமே என்னது? பிரிட்டிஷ்ங்கிற பேருக்கு பதிலா எல்லாமே என்ன பண்றாங்க? இந்தியன் அப்படின்ற பொருளை கொண்டாங்க. அதோடைய நிகழ்வா தான் தமிழ்நாட்டுல வஉசி என்ன சொன்னாரு? வஉ சிதம்பரனார் என்ன பண்ணாரு? பிரிட்டிஷுடைய கப்பல் தான் இருந்தது. சரியா? பிரிட்டிஷ் நேவிகேஷன். பிரிட்டிஷ் நேவிகேஷன்னா நாவாய் தமிழ்ல. பிரிட்டிஷ் நேவிகேஷன் கப்பல்லாம் இருந்தது. பிரிட்டிஷ் நாவாய் கப்பல்களுக்கு பதிலா இந்திய நாவாய். சரியா? அதாவது பேர் என்ன சொன்ன? சுதேசி நாவாய். சுதேசி நாவாய் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு? சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? இந்திய கப்பல்களை 2 கப்பலை வாங்கி விட்டார். சுதேசி நேவிகேஷன். நேவிகேஷனா பயணம். சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சார். புரியுதா? அப்ப எல்லா விதத்திலும் இந்த போராட்டம் நடக்கும். எது இந்தந்த பொருட்கள் மேலெல்லாம் பிரிட்டிஷ் பேர் இருக்கோ, நம்ம இந்தியன் பேர் இல்லையோ, அதுல எல்லாம் நம்மளுடைய பேர் இருக்கணுங்கிறதா இந்த போராட்டம். புரியுதா? அப்போ வங்க பிரிவினேன்னு சொல்லி ஆரம்பிச்ச போராட்டம் என்னவா மாறிடுச்சு? இந்த அந்த 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 போராட்டத்தை அழகா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதா? அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா பெங்கால்ல தான் ஆரம்பிச்சது இந்த போராட்டம். ஆரம்பிச்சது என்னவோ பெங்கால்ல தான். சுரேந்திரநாத் பானர்ஜி அதை அழகா பயன்படுத்தினதை பார்த்தோன்னே, அடடா இது நம்ம ஊர்லயும் செய்யலாமே. வங்காளத்தை பிடிக்கிறானா, வங்காளத்துக்காரன் தான் பிரச்சனை பண்ணணும். சரியா? ஆனா வங்க பிரிவினை எதிர்த்து போராடுறோம், நல்ல பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு பாம்பேல என்ன பண்றாரு? திலகர் போராடுறாரு. சரியா? தமிழகத்துல யார் போராடுறா? வஉசி போறாரு. சரியா? பஞ்சாப்ல லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் பஞ்சாபின் சிங்கம். அவர் பேர் என்னது? பஞ்சாப் லயன். சரியா? பஞ்சாப் லயன் அவர் யாரு? லாலா லஜ்பத் ராய் என்ன பண்றாரு? போராடுறாரு. அதே மாதிரி பிபின் சந்திரபால் பெங்கால்ல போராடுறாரு. பிபின் சந்திரபால், திலகர்,
திலகர், லாலா லஜ்பத் ராய், வஉசி, பிபின் சந்திரபால் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாகாணம் அப்பையும் இது இந்திய அளவுல போராட்டமா மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா மாறல. எப்படிதான் இருக்கு, மாகாண அளவுல தான் இருக்கு, இன்னும் இந்திய அளவுல போராட்டமாக மாறல. சரியா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன் இந்திய தேசியம் அப்படின்றது உருவானோம்னா, முதல்ல இந்தியா என்ற ஒரு நாடுங்கிற தேசிய உணர்வு உருவாகும். சரியா? அந்த நேஷனலிசம் அப்படின்ற ஃபீல் வரணும். அந்த ஃபீலிங் இல்லைங்கிறது தெரிஞ்சதுனாலதான் யாருக்கு, திலகர் தேசியவாதத்தோட என்ன கலக்குறாரு, மதத்தை கலக்குறாரு. ரிலிஜனை கலந்து கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அந்த மத ரீதியான போராட்டங்களை சுதந்திர போராட்டத்துக்காக என்ன பண்றாரு, ரேலினா என்ன, ரோட்ல போவாங்கல்ல ரேலி நடத்தினாரு. சரியா? அதனாலதான் அதுக்கு முன்னாடி சிவாஜி போராட்டம்னு சிவாஜி பண்டிகைன்னு ஒரு பண்டிகையே இல்லை, இவர் கொண்டாடுறாரு. கணபதி பண்டிகை முன்னாடி இருந்துச்சு, ஆனா அது ரேலியா இல்ல, வீட்டுல செலிப்ரேட் பண்றப்போ திருவிழா இருக்கு. இப்ப பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, பொங்கல் வீட்டுல பொங்க வச்சு கரும்பு சாப்பிட்டு மாட்டுக்கு பொங்கல் வச்சு அதை தானே பண்ணுவோம். வீட்டுக்குள்ள நடக்கிறதா வீட்டுக்கு வெளியில நடக்கிறதா பொங்கலுங்கிறது, வீட்டுக்குள்ளதானே நடக்குது. இஞ்சி போனா வீட்டு வாசப்படியில நம்ம கோலம் போடுவோம், இதானே. இப்போ அதே பொங்கல் திருநாள எப்படி மாத்துறாங்க, நம்ம என்ன ரேலியா எல்லாரும் வாங்க வண்டியை எழுப்புங்க நம்ம ரோட்ல போய் ஊர்வலம் மாதிரி போலான்னு சொல்லி மாத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாத்தினதான் யாரு, திலகர். அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அதே அந்த நாளோட எது கோயின்சைட் ஆகுது, எந்த நாள் கோயின்சைட் ஆகுது, முகரம் பண்டிகை கோயின்சைட் ஆகுது. முகரம் பண்டிகை கோயின்சைட் ஆகுது. சரியா? அப்ப முகரம் பண்டிகை ஆல்ரெடி ஒரு ரேலியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய பண்டிகை. அப்ப 2 ரேலியும் ஒரே நாள்ல நடக்குதுன்னா என்ன ஆகும், சண்டை நடந்து அது மதக்கலவரமாக வெடித்தது. அது இன்ன வரைக்கும் இருக்கு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கணபதி ரேலி, இப்ப நம்ம என்ன பண்றோம், பெரிய அளவுல வந்து கணபதி சிலையில செஞ்சு அத எங்க கரைப்போம், ஆத்துலயோ குளத்திலயோ நம்ம போய் கரைப்போம். சரியா? அது மாதிரி இருக்கும்போது பல இடங்கள்ல இங்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். கலெக்டர் என்ன பண்ணிடுவாருன்னா அன்னைக்கு 144 போட்டுருவாரு, யாரையும் எடுத்துட்டு போய் எதையும் கரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு. இப்ப ரீசெண்டா திருநெல்வேலியில கூட நடந்தது. இப்போ நடந்த கணபதி பஸ்ஸில் கூட திருநெல்வேலி என்ன பண்ணிட்டாங்க, அப்ப ஆரம்பிச்சது 100 வருஷம் ஆகி என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் அது ஒரு கலவரத்துக்கான காரணமாக இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்ப நம்ம இங்க வருவோம். அப்போ சுயராஜ்யம் சுதேசம் அப்படின்றது 2 கருத்து புரியுதா, பாய்காட்டுங்கிறது புரியுதா, யாருக்கு புரியல? வ.உ. சிதம்பரனார் ஆரம்பிச்ச அந்த கப்பல் நிறுவனத்தின் பெயர் என்ன, சுதேசி நாவாய் சங்கம். எழுதிங்க, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இதற்கு எதிராக ஆரம்பிச்சாரு, பிரிட்டிஷ் இந்திய நாவாய் சங்கத்துக்கு எதிராக ஆரம்பிச்சாரு. பிரிட்டிஷ் இந்தியன் நேவிகேஷன் கம்பெனி அதற்கு எதிராக மாறினார். சரியா? அதே போல எப்படி வந்து இந்த 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 தீவிரவாதிகளுடைய போராட்டம் நடந்து இருக்கும் பட்சத்துல அமர் சோனார் பங்களா, சரியா, அமர் சோனார் பங்களா பிளஸ் அப்படின்ற கீதமும் பாட்டும் இது வந்தே மாதரம் என்ற பாடல்கள் மூலியமாக மக்களை திரட்டாங்க இல்லையா, அது போல தமிழகத்திலையும் எப்படி வ.உ. சிதம்பரனார் வந்து நாவாய் சங்கம் நடத்தினாரோ, இங்க நம்ம ஊர் தாகூர் போல, ரவீந்திரநாத் தாகூர் போல நம்ம ஊர்ல இருந்தவர் யாரு, சுப்பிரமணிய பாரதி. சரியா? அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்தவர் என்ன பண்றாரு, சுதந்திர உணர்வை பாடல் மூலியமா இணைக்கிறார். சுதந்திர உணர்வை பாடல் மூலியமாக இருக்கிறார். சரி, அதான் சொல்லி பாடுவோம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சுதேச கீதம். அவர் எழுதுனது என்னது, சுதேச கீதம். அப்ப பேர்ல பாருங்க, சுதேச கீதம், சுதேச கீதம். அப்ப எதுக்காக அந்த பாட்டை பாடி இருக்கிறாரு பாரதியார், சுதந்திரம் வாங்கறதுக்கு இல்லையே, சுதந்திர உணர்வு இல்லையே, மக்களிடையே சுதேசி இயக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு. சுதேசி நான் இங்க சுதந்திரமே வரவே இல்லையேக்குன்னா, சுதந்திரங்கிற வார்த்தையை சொன்னா, இண்டிபெண்டன்ஸ்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. அப்ப அந்த காலகட்டத்துல யாருமே சுதந்திரத்தை, இந்தியாவை வெள்ளக்காரன் சுதந்திரம் அடையணுங்கிறது யாருடைய நோக்கமும் இல்லை. இது வரைக்கும் நான் சுதந்திர பத்தி பேசினா கிடையாது, சுய ஆட்சி பத்தி தான் பேசியிருக்கேன். சுய ஆட்சியும் இந்தியாவிலே பொருட்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்ன வருது, இவங்களுடைய கருத்தா இருக்கு. இன்னும் அவங்க என்ன மாறல யாருமே, வெள்ளக்காரன் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கணுங்கிற மனநிலைக்கு இன்னும் யாருமே வரல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அந்த அந்த விஷயம் காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வருது.
அதற்கு முன்னாடி இந்தியாவை விடுவிக்கணும், இந்தியாவை வந்து ஒரு சுதந்திர நாடா உருவாக்கணுங்கிற எண்ணம் யார் மனதில் இல்லை. நம்ம இப்ப எங்க இருக்கோம், எந்த வருஷத்துல இருக்கோம்? நம்ம 1905 இருக்கும். 1905 அந்த மனநிலை யாருக்குமே இல்லை. அப்போ இருந்த இந்த போராளிகளுடைய மனநிலையில இருந்த விஷயம் ரெண்டு, மறந்துடாதீங்க. சரியா? தேசிய உணர்வு, அந்த தேசிய உணர்வை மக்களுக்குள் உருவாக்கணுங்கிறதுக்கு பாடலை பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய இலக்கு நோக்கம் என்ன? வாட் வாஸ் தேர் கோல்? சுயராஜ்யம். ஆஸ்திரேலியா போல இந்தியாவையும் சுய ஆட்சிக்குள்ள கொண்டு வரணும். அப்ப பிரிட்டன் இருப்பான், ராணி இருக்கும், இங்கிலாந்து ராணி இருக்கும், பிரிட்டிஷ் பார்லமெண்ட் இருக்கும். ஆனா இங்கத்துக்குள்ள இங்கத்த சமாச்சாரங்களை நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றது அவங்க எண்ணம். வெள்ளக்காரனை முழுவதுமாக அடிச்சு இந்தியாவில இருந்து துரத்தணுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கவே இல்லை. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பிளஸ் அது கூட இந்தியாவிலேயே இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் இந்தியாவிலே உற்பத்தி பண்ணணும், வெளிநாட்டு பொருட்களை தடை பண்ணணும். இதுதான் இவங்க கோல். கிளியர் ஆகுதா இல்லையா? இந்த மாதிரி இந்த போராட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்க எந்த ஆல்ரெடி இருந்த போராட்டத்தை பயன்படுத்திட்டாங்க, வங்க பிரிவினை போராட்டத்தை பயன்படுத்திட்டாங்க. கிளியர் தானே? மறுபடியும் சுதந்திர போராட்டம் சொல்லணும். சுதந்திர போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். அப்ப இவ்வளவு நேரம் பாக்குறதெல்லாம் எடுத்தோடனே குழந்தை பிறந்த உடனே குதிரை மேல ஏறி ஓட ஆரம்பிச்சிருமா? குழந்தை பிறந்து அது வளர்ந்து நடக்கும், தவழ்ந்து நடந்துதானே வரும். இப்பதான் தவழிட்டு இருக்கு. நீங்க அதுக்குள்ள நீங்க சுதந்திர போராட்டம்னு சொல்லாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? பாய்காட் என்ன சொன்னீங்க? பாய்காட்னா தடை பண்றது. வெள்ளைக்காரனுடைய பொருளை தடை பண்ணாதானே இந்திய பொருளை பயன்படுத்துவான். கொக்கோ கோலா வேண்டான்னு சொன்னாதானே போண்டா குடிப்பான். கரெக்ட் தானே? அது பாய்காட்னா தடை. விளங்குதா? சரி, இப்படி ஆரம்பிச்ச போராட்டம் 1911 வங்க பிரிவினையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ரத்து செய்தது. எழுதிக்க, வங்க பிரிவினையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ரத்து செய்தது. அது ஏன் ரத்து செஞ்சாங்கிற கதையை அப்ப பாக்கலாம். சரியா? அன்யூல்மெண்ட்னா ரத்து பண்றது, அன்யூல்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன். அப்ப 1905 வங்காளத்தை பிரிச்சாங்க இல்லையா? அந்த வங்க பிரிவினை கர்சன் போட்ட ஆர்டரை யார் கேன்சல் பண்ணிட்டா? 1911 கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஏன் கேன்சல் பண்ணாங்கிற கதையை அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப என்ன அதோட முடிஞ்சிச்சு. வங்காளத்தை பிரிச்சுட்டானுங்க தானே இவனுங்க எல்லாம் கிளம்புனாங்க. இப்ப வங்காளத்தை சேர்த்துட்டா இப்ப பிரச்சனை முடிஞ்சிடடா, எல்லாம் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? பிரிட்டிஷ வீட்டுக்கு அனுப்பிட்டான். அப்ப என்ன முடிஞ்சிருக்கும்? எதுவும் முடிவுக்கு வந்திருக்கும். தீவிரவாதிகளுடைய போராட்டமும் முடிவு வந்து அவங்களுடைய போராட்டம் முடிவு வந்துடும். சரியா? அப்போ 1905 ஆரம்பிச்சு 1911 முடிஞ்சு. ஆனா இந்த இன்பிட்வீன் டைம்ல என்ன நடந்ததுங்கிற கதையை தான் இப்ப பார்க்கணும். சரியா? இப்படி என்ன ஆரம்பிச்சதுங்கிறத நான் சொன்னேன், என்ன உங்களுடைய நோக்கம்னு சொன்னேன், எப்படி போராடினாங்கன்னு சொன்னேன். ஆனா நான் நிகழ்வுகளை நான் இன்னும் பேசவே இல்லை. யாரெல்லாம் போராடினாங்கன்னு சொன்னேன், அவங்களோட இலக்கு என்னவா இருந்தது? ஒருத்தர் பாட்டு பண்ணாரு, ஒருத்தர் கப்பலை ஓட்டினாரு இல்லையா? ஒருத்தர் திருவிழா நடத்துறாரு, அதுவும் ரேலியா கொண்டு போறாரு, ஒருத்தர் பணத்தை கலெக்ட் பண்றாரு. இப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் 1906 நடந்துச்சு, 7 நடந்துச்சு, 8 நடந்துச்சு. அதுக்குள்ள நான் கடைசியில என்ன சொல்லிட்டேன், சரி முடிஞ்சது, படம் 11 முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் நடந்த கதைகளை பார்த்தா என்ன முடிஞ்சு? இவங்க முடிஞ்சாங்க. அப்புறம் என்ன பார்க்கணும் அடுத்தது? பயங்கரவாதிகளை பார்க்கணும். அதையும் முடிச்சுட்டா யார் வந்துருவா? காந்தி வந்துருவாரு. சரியா? நம்மளும் கடந்துடலாம். ஓகே தானே? கிளியரா புரியுது நம்ம எப்படி போறோன்ட்டு? ஒரே காலகட்டத்துல நடந்த பல்வேறு சம்பவங்கள், புரியுதா? ஒரே காலகட்டத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்கள். சரி, திலகர் என்ன சொல்றாரு? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை என்று கூறியது யாரு? சுராஜ் இஸ் மை பர்த் ரைட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யாரு? திலகர். சுதந்திர இந்தியா என்றது பிறப்புரிமைன்னு சொன்னாரா, இல்ல நாங்களே எங்களை ஆட்சி செய்து கொள்வோம்ங்கிறத சொன்னாரா? அப்ப திலகர் கண்ட கனவு சுதந்திர இந்தியாவா இல்ல சுயராஜ்ய இந்தியாவா? மறந்து நீங்க சுயராஜ்யத்தையும் சுதந்திரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சுயராஜ்யம் வேற, சுதந்திரம்ங்கிறது வேற.
இது வரைக்கும் எதுல டவுட் இருக்கா? சரி, இப்போ இன்றளவும் 1905 இந்த ஆரம்ப காலகட்டத்துல வரைக்குமே காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த போராட்டங்கள்லாம் இந்த திலகர் செய்தது, லால் பால் பால் இந்த 3 பேரும் செய்தது காங்கிரஸ் மூலியமா செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு ஒத்துழைச்சதா அப்படின்னா இல்ல. எழுதிக்கேன், அதை நீங்க பாயிண்டாவே எழுதிக்கணும். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த போராட்டங்களை இவர்கள் செய்யல. இவர்கள் தனியாக செய்தார்கள். They were separate protesters. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்க வந்து, ஏன்னா காங்கிரஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மிதவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மாடரேட்ஸோட கட்டுப்பாட்டுல தான் என்ன இருக்கு? காங்கிரஸ் கட்சிங்கிற உருவாக்குனது வெள்ளக்காரன் தான், ஏவோஹிம். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். சரி, வெள்ளக்காரனுக்கு ஆதரவாகத்தான் அரசியலமைப்பின் மூலியமாக தான் போராட்டம் நடத்த வேண்டும். அப்ப மிதவாதிகளை பொறுத்தவரை தீவிரவாதிகள் செய்யறது சரியா தவறா? மிதவாதிகள் உதாரணத்துக்கு நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே கூப்பிட்டு, ஏன்பா திலகர் செய்யறது சரியாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல திலகர் பண்றதோ இல்ல வஉசி பண்றதோ சரியான்னு கேட்டா என்ன சொல்லுவார்? கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலேவா இருக்கட்டும், இல்ல சுப்பிரமணிய ஐயரா இருக்கட்டும், இல்ல தாதாபாய் நௌரோஜியா இருக்கட்டும், பெரோஷா மேத்தாவா இருக்கட்டும், யாரெல்லாம் நம்ம மிதவாதிகள் சொன்னா எல்லாரையும் தான் சொல்லிட்டு இருக்கு. அவங்களை கூப்பிட்டு திலகர் பண்றது, லாலா லஜ்பத் ராய் பண்றது, பிபின் சந்திர பால் பண்றது, இவரு யாரு நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதி பண்றது சரியா, அடுத்தது வஉசி பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டா இவனுங்க என்ன சொல்லுவாங்க? தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பின் மூலியமாகத்தான் போகும். புரியுதா? அரசாங்கம் உருவாக்குற ஒரு பொருளை தடை பண்றது சரியா? அரசாங்கம்னா என்ன அரசாங்கம்? பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய துணியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றதோ, இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம ஒரு உள்ள அரசாங்கம், நம்ம ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறோம். இப்ப எப்படின்னா, இப்போ நமக்கு எப்படி சொல்லணும்னா, இப்ப இந்த காலத்துல 2024ல நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெட்ரோல் வேண்டாம், இந்திய அரசாங்கம் உருவாக்குற பெட்ரோல் வேண்டாம், அத விலை அதிகமா இருக்காங்க, நமக்கு சொந்தமா பெட்ரோலை தயாரிக்கலாம், மூலிகை பெட்ரோல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கம் நம்ம என்ன பண்ணும்? சொல்றது புரியுதா? இந்திய அரசாங்கம் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குற மது வேண்டாம், நான் சுயமா மதுவை தயாரிக்கிறேன், டாஸ்மாக் உடைய பொருட்கள் எனக்கு வேண்டாம், நாங்க வந்து டாஸ்மாக் பொருளை தடை செய், நாம் சுயமாக சாராயத்தை காய்ச்சுவோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணும்? புரியுதா? தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துற பஸ் வேண்டாம், நான் சுயமா தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல யாரும் போகாதீங்க, டிக்கெட் விலை ஏத்திட்டாங்க, நம்ம சுயமா என்ன பண்ணுவோம்? பஸ்ஸை ஓட்டுவோம் அப்படின்னு வஉசி பண்ணது. பிரிட்டிஷ் கப்பல் வேண்டாம், சுயமா கப்பலை 2 வாங்கி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்றது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ நாட்டுக்குள்ளேயே 2 பிரிவினர் இருக்கிறாங்க. ஒண்ணு பிரிட்டிஷ்குடைய ஆதரவா பிரிட்டிஷ் நல்லவே நம்ம சொல்லல, ஆனா அரசாங்கத்தை மதிச்சாங்க. இவங்க அரசாங்கத்தை மதிக்கல. புரியுதா? இப்ப உங்க அந்த காலகட்டம் எப்படின்றது இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு பக்கமா நிக்கல, அவங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சி யாருடைய இது எல்லாமே யாரும் பிரிட்டிஷ்காரன் எந்த கட்சியை மதிப்பான்? காங்கிரஸ்ங்கிற அமைப்பை மதிப்பான். காங்கிரஸ்ங்கிற அமைப்பு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இன்றளவும் மிதவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப அதுக்குடைய தலைவர் 1905ல எழுதினேன். 1905ல நமக்கு எங்க மாநாடு நடந்துச்சு? பனாரஸ். பாருங்க, பனாரஸ் மாநாடு. சரியா? பனாரஸ் மாநாடு. அந்த பனாரஸ் மாநாட்டுல இவங்க என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் ஒப்புக்கொண்டால்தான் இந்த போராட்டம், அதே சுதேசி போராட்டமோ அல்லது சுயராஜ்ய போராட்டமோ இந்திய அளவுல வெடிக்கும். கரெக்டா? அப்போ திலகர் என்ன கேட்பார்? திலகரோ பிபின் லால் பால் பால் 3 பேர் என்ன கேட்பாங்க? காங்கிரஸ் இந்த சுயராஜ்ய போராட்டத்தை அங்கீகரிக்க சொல்லி கேட்பாங்களா? ஏன்னா லால் பால் பாலுடைய எண்ணம் சுயராஜ்யமும் சுதேசமும். காங்கிரசின் எண்ணம் இதுவரைக்கும் என்ன? அது கிடையாது. அப்ப இவங்க சுயமா போராடிட்டு இருக்காங்க. ஒன் மேன் ஆர்மிஸ் இவங்களாம். அந்தந்த இடங்கள்ல என்னவா இருக்காங்க? ஒன் மேன் ஆர்மியா தான் இருக்காங்க. அவங்க தன்னிச்சையா போராடுறாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னும் எப்படிதான் இருக்கு? நாங்க பெட்டிஷன் ப்ரொடெஸ்ட் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எது அங்கீகரிக்க மாட்டாங்க? சுயராஜ்யத்தையோ சுதேசத்தையோ அங்கீகரிக்கவில்லை. எழுதிக்கேன். மிதவாதிகள் பாயிண்டா எழுதணுங்க. புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு மறந்துடும். நான் சொல்றது பாயிண்டா எழுதுங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன புரியுதோ அதை எழுதுங்க. சுயராஜ்யத்தையோ இல்ல சுதேச இயக்கத்தையோ காங்கிரஸ் இன்றளவும் அது அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் காங்கிரஸ் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? மிதவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ்.
இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ். 1905 நடந்த காங்கிரஸ் மாநாட்டை தலைமை தாங்கியவர் கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைமை தாங்குறார். கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைமை தாங்குறார். தீவிரவாதிகளின் கோரிக்கையான எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய டிமாண்ட் என்ன? இந்த சுயராஜ்யம் அப்படின்ற போராட்டத்தையும் சுதேசி என்ற போராட்டத்தையும் தேசிய அளவிலான நேஷனல் கேம்பெயினா அல்லது மாஸ் ப்ரொடெஸ்ட் இந்திய அளவுல வந்து இந்தியா வைடு இந்திய அளவிலான அதாவது வெகுஜன போராட்டமாக இந்திய அளவிலான வெகுஜன போராட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை, தீவிரவாதிகளின் கோரிக்கையை நிராகரித்தனர். யார் நிராகரித்தா? கோகலே நிராகரிக்கிறார். கோகலே நிராகரிக்கிறார். ஏன்? ஏன்னா அவங்க காங்கிரஸ் மிதவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பிறகு மறுபடியும் 1907 சூரத்ல மாநாடு நடக்கும். சரியா? 1907 சூரத்ல மாநாடு நடக்கும். சூரத் மாநாடு கேட்பாங்க. 1907 எங்க நடந்துச்சு மாநாடு? சூரத் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு பேரு சூரத் பிளவு என்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? சூரத் பிளவு. சூரத் பிளவு 1907. சூரத் பிளவு நடைபெற்றது எப்போ அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. சூரத் பிளவு என்ன நடந்தது? என்று நடந்தது சூரத் பிளவு 1907. சரியா? மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் ராஜ் பிஹாரி கோஷ் என்பவரை தலைவராக்கணும்னு விரும்புறாங்க. இந்த வருஷத்துடைய தலைவர். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தலைவர். உங்களுக்கு தெரியும்ல, முதல் தலைவர் தான் WC பானர்ஜி. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைவர் வருவாங்க. முதல் பெண் தலைவர் யாருன்னு சொன்னேன்? முதல் பெண் தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. அது மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒரு தலைவர் வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இந்த லிஸ்ட் கொடுத்துட்டு ஞாபகம் இருக்கா? கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருந்த மாநாடு எது? சுபாஷ் தலைவர் எத்தனை முறை தலைவராக இருந்திருக்கிறாரு? இந்த மாதிரிதான் கேள்வி வரும். சரி, முதல் முஸ்லிம் பிரசிடென்ட் யாரு? பத்ருதீன் தியாகி. அவர் எந்த வருஷம் தலைவரா இருந்தாரு? மெட்ராஸ் மாகாணத்துடைய தலைவர், மெட்ராஸ் மாநாட்டுடைய தலைவரா இருந்தாரு. இதுதான் கேள்வியில வரும். இப்படித்தான் வரும். சரியா? எந்த இடத்துல அதிகமான மாநாடு நடந்திருக்கு? அதுக்குதான் அந்த இந்திய மேப், ஒரு மேப் காமிச்சன்ல, அந்த மேப்பை படிக்க சொன்னதுக்கான காரணம் அதுதான். இதுல இருந்தா கொஸ்டின் வரும். அப்ப பாருங்க, எங்க அதிகமான மாநாடு நடந்திருக்கு? கல்கட்டால தான் நிறைய மாநாடு நடந்திருக்கு. சரியா? சிறப்பு ஸ்பெஷல்னு போட்டிருக்கல. அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் அப்படின்ற மாநாடு இருக்குல்ல, வாட் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொன்னேன்? டிசம்பர் மாசம் இல்லாம மற்ற நாட்கள் நடந்தா அதுக்கு பேரு ஸ்பெஷல். சரியா? மெட்ராஸ்ல எத்தனை மாநாடு நடந்திருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? முதல் கிராமத்துல நடந்த போராட்டம் எது? முதல் முறை காந்தி தலைமையில் நடந்த போராட்டம் எது அப்படின்னு உங்களுக்கு பெரிய லிஸ்டே சொல்லி கொடுத்தனா இல்லையா? அதுல இருந்து கேள்வி வரும். அதுல இருந்து கேள்விகள் வரும். சரி, அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, எந்தெந்த வருடங்கள் போராட்டங்களே இல்ல, நோ செஷன். இது எழுதிட்டீங்களா? 1930, 35, 41, 45 4 வருடங்கள்ல. சரி, இந்த 30, 35ம் 41ல இருந்து 45க்குள்ள. சரியா? மொத்தம் இங்க ஒரு 5-6 வருஷம், 7, 8, இங்க 5, 41, 42, 43, 44, 45, 1, 2. அப்ப 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் என்ன கிடையாது? காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை. கீழ்கண்டவற்றில் எந்த மாநாடுகளில் காங்கிரஸ், எந்த ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு நடக்கவில்லைன்னு கொஸ்டின் வரலாம். சொல்றது புரியும் நினைக்கிறேன். என்னப்பா? சரி, 1907 வருவோம். சூரத்ல மாநாடு நடக்குது. மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் ராஜ் பிஹாரி கோஷ் அப்படின்றவர் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரியா? ஆனா தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் திலகர் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. யார் தலைவராக்கணும்? ஏன்னா திலகர் தலைவர் ஆயிட்டா தலைவர் சொல்றதுதான் கட்சி கேட்கணும். தலைவர் என்ன சொல்லுவாரு? சுயராஜ்யத்தையும் சுதேசி இயக்கத்தையும் இந்திய அளவுல போராட்டமாக இனி காங்கிரஸ் கையில் எடுக்கணும்ன்ற முடிவை எடுத்துருவாங்க. இது யாருக்கு பொருந்தாது? மிதவாதிகளுக்கு பொருந்தாது. அப்ப மிதவாதிகளுடைய மனநிலை என்னவா இருக்கும்? எக்காரணத்து கொண்டு திலகர் கட்சியில தலைவர் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டா? அப்படிதானப்பா? அப்படித்தானே அவங்க முடிவுல இருப்பாங்க.
இங்கதான் பிரச்சனை வருது. இங்கதான் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை வந்து பிரச்சனை வெடிச்சு கட்சியை ரெண்டா பிளந்துருது. கட்சி என்ன பிளந்துருது, ரெண்டா பிளந்துருது. அதுதான் சூரத் பிளவு. அப்ப சூரத் பிளவுங்கிறது இங்க என்ன பிளக்குது, காங்கிரஸ் பிளக்குது. என்னவா பிளக்குது, ஒண்ணு இவங்களை எல்லாம் தீவிரவாதிகள் என்றும், இவங்க இந்த குரூப் இந்த கோஷ்டிய தீவிரவாதிகள் என்றும், அப்ப இவங்கெல்லாம் மிதவாதிகள் என்றும் பிரிகிறாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொன்னது வந்து எப்படி, நம்ம படிப்புக்காக வேண்டி சொன்னது. ஆனா உண்மையில பிரியுது எப்பதான், 1907 தான் அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. 1907 அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தான் என்னன்னு சொல்றோம், சூரத் பிளவு. சரியா, அன்னைக்கெல்லாம் பெரிய போராட்டம், சாரகீரெல்லாம் தூக்கி விசிறாங்க. திலகருக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் ஒரு கோஷ்டியா பிரிச்சுட்டாங்க. அவர் சொல்றதாங்க சரி, அவர் ஆக்குங்க அப்படின்றான். இல்ல இவ்வளவு வருஷமா காங்கிரஸ் கட்டி காத்தது யாரு, வருஷமா 85க்குன்னா 95, ஆல்மோஸ்ட் 20 வருஷமா கட்டி 22 வருஷமா கட்டி காத்தது நாங்க தான். நாங்க அதுக்குள்ள நாங்க புளிச்சு போயிட்டோமா அப்படின்னு இவங்க ஒரு போராட்டம் அடக்க அன்னைக்கு பெரிய அலங்கோலம். சரி, அதுக்கப்புறம் இனிமேல் செட் ஆகாதுடா, நான் கட்சியை தனியா பிரிச்சுட்டு போறேன்டான்ட்டு என்ன பண்றாரு, தனி குரூப், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க தனியா வாங்கடா, எனக்கு சப்போர்ட் தனியா வாங்கலாம் சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் அந்த சம்பவத்தின் பேர் என்னது, சூரத் பிளவு. சூரத் பிளவு. இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் சும்மா விடுவான். காங்கிரஸ்ல இருந்து யாராவது பிரிஞ்சு வந்துட்டா அவனை வச்சு செஞ்சிருவான் வெள்ளக்காரன். சரியா, ஏன்னா காங்கிரஸ் என்பது ஒரு கொடை. ஏன்னா அது ஆரம்பிச்சது வெள்ளக்காரன். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ்குள்ள இருந்து நீ கத்துனா கூவனா விட்டுருவான். சரி விடு, நம்ம ஆரம்பிச்ச நம்ம பையன் அப்படி விட்டுருவான். காங்கிரஸுக்கு வெளியில இருந்து கூவனா தூக்கி உள்ள வச்சிருவோம். நான் சொல்றது புரியுதா? அப்போ இவங்க பிரிஞ்சுட்டாங்களா, யாரு பிரிஞ்சுட்டாங்க, காங்கிரஸ்ல இருந்து இந்த தீவிரவாதிகள் தனியா வந்துட்டாங்க. அப்ப வெள்ளக்காரன் என்ன செய்வான், உடனடியா நடவடிக்கை எடுத்து இவங்களை 3 பேரும் செய்யும் செய்வானா, செய்ய ஆரம்பிச்சான். சரியா, என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். அப்ப கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஷன், அவங்களுடைய அடக்குமுறை, பிரிட்டிஷ் அடக்குமுறை என்ன பண்ணாங்க, தீவிரவாதிகளை செய்வதற்காக, அவங்களுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தன என்று பாருங்க. கவர்மெண்ட் ரெப்ரஷன், கவர்மெண்ட்டுடைய, இங்க கவர்மெண்ட் சொல்றது யாரு, வெள்ளக்காரனுடைய அடக்குமுறை. வரிசை எழுதுங்க, பாருங்க எழுதுங்க. இந்திய எழுதுங்க, தேச துரோக கூட்டங்கள் சட்டம் 1907. தேச துரோக கூட்டங்கள் சட்டம், தேச துரோக கூட்டங்கள். அப்ப செடிஷியஸ்னா என்ன, தேச துரோகம். செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட் 1907. தேச துரோகம்னா என்ன, தேசத்துக்கு எதிரா நீங்க ஒரு முழக்கம் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்தியாவுக்கு வெளியில போய் இப்ப இந்தியாவுக்குள்ள நின்று பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கத்துனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, தேச துரோகம். சரியா, சும்மா கூவனாலே முடிஞ்சு. அந்த மாதிரி மீட்டிங் போட்டு, சரியா, சைனாவை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு பேசுனீங்கனாலோ, இல்ல மேட் இன் சைனா பொருட்களை பயன்படுத்தணும் அப்படி பேசுனீங்கனாலோ அதுவும் என்னதான், தேச துரோகம். தேச துரோகத்து இங்கிலீஷ் என்ன பேரு, செடிஷன். சரியா, செக்ஷன் 124A இன்னும் வரைக்கும் இருக்குன்னா, ஐபிசி செக்ஷன் என்ன வரும், 124A வரும். போய் கத்துனீங்கன்னா 124A போட்டு உள்ளத்துக்கு வச்சிருவான். சரியா, தேச துரோக வழக்கு ஐபிசி செக்ஷன் 124A வரும். சரியா, அப்போ மீட்டிங் போட்டானா அப்ப என்ன அர்த்தம், இதுல வெள்ளக்காரன் சட்டம் போடுறானா, இது யாருக்கு போட்ட சட்டம், திலகர் நாளைக்கு போய் கூட்டத்துல முழக்கத்துல இன்னும் பேரு என்ன, மீட்டிங் ஆக்ட். அப்போ மீட்டிங்னு 4 பேரை கூட்டின்னு கூவனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்றதுக்கு ஒரு சட்டம் போட்டான். சரியா, செடிஷியஸ் மீட்டிங். அடுத்தது என்ன, சரி இது மீட்டிங்ல போனா நியூஸ் பேப்பர்ல எழுதுனாலும் அதுவும் தானே. அப்ப அவனுங்களை அப்ப நியூஸ் பேப்பர்ல எழுதுறது எப்படி குறைக்கிறது, அப்ப நியூஸ் பேப்பர் சட்டம் போறா, எழுதுங்க. இந்தியன் நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908. இந்திய நாளிதழ்கள் சட்டம், இந்திய நாளிதழ் சட்டம். சரியா, சட்டவிரோத சட்டம், இந்திய நாளிதழ் சட்டவிரோத சட்டம். இன்சைட்மெண்ட் டு அஃபென்சஸ் ஆக்ட் 1908. அப்ப இதுல என்ன, இதுல யார் மாட்டுவா, சார் நான் கூட்டம் தானே போடவா நீங்க, நியூஸ் பேப்பர்ல எழுதுறேன் அப்படி எழுதுனா அவனுக்கு கபக்குன்னு பிடிச்சிருவாங்க. சரியா, ஆல்ரெடி இந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சட்டம் நியூஸ் பேப்பர்ல யாரும் எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. யாரு காலத்துல, லிட்டன் காலத்துல. அந்த சட்டம் ஞாபகம் இருக்கா,
என்ன சட்டம் பேர் என்ன? வட்டார வட்டார மொழி சட்டம், வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட், வட்டார ஊடக சட்டம். அதுல கூட ஒருத்தர் வந்து ஓவர் நைட்ல தமிழ் பெங்காலி நியூஸ் பேப்பரை இங்கிலீஷா மாத்தினார் ஒருத்தர். என்ன நியூஸ் பேப்பர் அது? ஓவர் நைட்ல அமிர்த பஜார் அமிர்த பஜார் பத்திரிகாங்கிற பேப்பர் வந்து ஓவர் நைட்ல இங்கிலீஷ்ல வெளியிட்டு அவங்களை தாக்கிலிருந்தாங்க. நீ லோக்கல் பாஷையில தான் எழுதக்கூடாதுங்க, நான் இங்கிலீஷ் எழுதுறேன்டான்னு எழுதுறாங்க. சரியா? அப்போ இது வந்து இப்போ அப்ப ரெண்டாவதா நியூஸ் பேப்பர் தடை பண்றதுக்காக பாக்குற சட்டம் ரெண்டாவது சட்டம் பார்க்கணும். என்ன சட்டம்? இந்திய நாளிதழ்கள் சட்டவிரோத சட்டம். சரியா? அதாவது நீங்க எழுதுறது ஏதாவது ஒரு சட்டவிரோதமா இருந்தா உங்களை பிடிச்சிருவேன். சரியா? அடுத்தது இந்திய ஊடக சட்டம் 1910. இந்திய ஊடக சட்டம், இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. கிரிமினல் லா, குற்றவியல் திருத்த சட்டம், குற்றவியல் திருத்த சட்டம் 1908. குற்றவியல் திருத்த சட்டம், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட்னா திருத்தம், 1908. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1908. அப்ப இப்ப சொல்லுங்க, திலகர் பண்ணது தேச துரோகமா இல்லையா? தேச துரோகம். அப்ப எதுல மாட்டுவார் அவரு? 1907 சட்டம் மாட்டுவார். அதே மாதிரி திலகருடைய பத்திரிகை 2 பத்திரிகை இருக்கு. சரியா? திலகருடைய பத்திரிகை 2 பத்திரிகை. ஒண்ணு கேசரின்னு ஒரு பத்திரிகை, இன்னொன்னு மராட்டா. சொல்லி பார்த்துக்கேன், மராட்டா ஸ்பெல்லிங் பார்த்துங்க. மராட்டா, கேசரி மற்றும் மராட்டா உங்க ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, யார் யார் எங்க நாளிதழ் நடத்தி வந்தாங்க கேட்பாங்க. பெங்காலின்ற நாளிதழ யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியா? பாலகங்காதர திலகர் நடத்துற நாளிதழ் பேர் என்ன? கேசரி மற்றும் மராட்டா. சரியா? அதுல கேசரிங்கிறது மராட்டி மொழியிலையும், மராட்டாங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் நடத்தினார். கேசரிங்கிறத மராட்டி மொழியிலையும், மராட்டாங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்ப இதுல ஏதாவது எழுதுனா இதுல மாட்டுவாரு, இந்தியன் நியூஸ் பேப்பர்ல மாட்டுவார். சரியா? இந்தியன் ஊடக சட்டம் 1910 படியாக அந்த அந்த மிஷின் அந்த ஆபீஸை இழுத்து மூடிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இவங்களுக்கு தனி குற்றம். இது வந்து குற்றம் என்ன மாதிரியான குற்றம்? இவங்களுக்கு எத்தனை சிறை தண்டனை, எத்தனை வருஷம் சிறை தண்டனை, எங்க தூக்கி அடைக்கணும்ல அப்படின்றத அப்ப குற்றவியல் சட்டத்தையும் மாத்தணுமா? புரியுதா? அவன் எத்தனை மாத்திருக்கான் பாருங்க. இருக்காரன் சும்மா கிடையாது. கூட்டம் போட்டா பிடிச்சிருவேன், நியூஸ் பேப்பர் எழுதுனா பிடிச்சிருவேன், நியூஸ் பேப்பருக்கு சீல் வச்சிருவேன், பிளஸ் உன்னை தூக்கி ஜெயில எத்தனை வருஷம் அடைக்கணுங்கிறது திருத்தமும் சட்டம் மாத்திட்டேன். முன்னாடி இப்ப இதுக்கு 4 மாசம் ஜெயில் தண்டனை இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க போய் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கத்துனீங்கன்னா 4 மாசம் உங்களுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னா 4 மாசம் தானே, மறுபடியும் வந்து கத்துவேன்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்ப இதுவே உங்களுக்கு வந்து 14 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் உங்களை தூக்கி அந்தமான் சிறை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா அப்ப அந்த சட்டத்தை மாத்தணும்ல. புரியுது நான் சொல்றது? அப்ப வஉசி எதுக்கு செக்கிழுத்தார் நினைக்கிறீங்க? வஉசி செக்கிழுத்தாருன்னு படிச்சீங்கல்ல, எதுக்கு செக்கிழுத்தாரு? இதுக்குத்தான். வஉசி பண்ணது என்ன புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் பண்ணது தேச துரோகம் தானே. அப்ப இந்த சட்டம் வஉசிக்கும் பாயும். இதே சட்டம் கத்தையின்றி ரத்தம் என்று உத்தம் கொண்டு வருதுன்னு ஒருத்தர் பாடாருல, அவருக்கும் பாயும். சரியா? ஓடிட்டார் சுப்பிரமணிய பாரதியார். இங்க இருந்தா தானே எனக்கு பிடிப்பேன், நான் பிரான்ஸுக்கு ஓடுறேன்ட்டு. பிரான்ஸ் எங்க இருக்கு? இந்தியாவிலேயே ஒரு பிரான்ஸ் இருந்துச்சு அப்போ, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு, ஆனா அது பிரெஞ்சு அரசாங்கத்துடையது. அதனால அங்க ஓடிட்டாரு. இப்ப என்ன ஓடிட்டேன்ல, இப்ப புடிட்டு அங்க ஓடிட்டாரு. நான் சொல்ற புரியுதா? எப்படி வந்து இப்போ விஜயமலையா பிரிட்டனுக்கு ஓடுறாருல, அதே மாதிரி யார் ஓடிட்டா? வஉசி மாட்டிக்கிட்டாரு. உள்ள தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? மாடு இழுக்கிற செக்க இவரை கட்டி இழுக்க விட்டாங்க. புரியுதா? மாடு கட்டுற செக்க இவரை கட்டி இழுக்க விட்டாங்க. எதுக்கு? கப்பல் ஓட்டுறதுக்காக. சரியா? கப்பல் ஓட்டுறதுன்னு பிரச்சனை இல்லை, பிரிட்டிஷுக்கு எதிராக கப்பல் ஓட்டுறது பிரச்சனை. சரியா? அதே மாதிரி பாரதியார் என்ன பண்ணாரு? பாட்டு பாடுறாரா? இதுல வரும் அவருடைய அவருடைய நூல்ல எழுதுவாரா? அப்ப நியூஸ் பேப்பர் அதுல அடங்கும், ஊடக சட்டம் அடங்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளால யோசிப்பான், நியூஸ் பேப்பர்ல தான் எழுதக்கூடாது, நான் துண்டு சீட்ல எழுதி நான் அச்சடிச்சு வெளியிடுறேன் அப்படின்பா. சட்டத்துல ஓட்டை பயன்படுத்த நினைப்பாங்கல்ல. இப்ப நீ மொத்தத்துல எங்க எதுல அடிச்சிடுச்சு நீ வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலும், சாரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலும் உன் மேல சட்டம் பாய்ங்கிறதுக்காக இவ்வளவுத்தையும் போட்டாங்க. அப்போ இந்த லால் பால் வஉசி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? தலைவரிக்க ஓடிட்டாங்கடா. தூக்கி உள்ள வச்சிருவான். சிக்கனவன் உள்ள மாட்டினான், சிக்காதவன் ஓடிடுவாங்க.
பாரதியார் மாதிரி என்ன பண்ணாங்க, பாரதியார் திலகரும் ஓடிட்டாரு. சரி, எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்படி ஏதோ திலகர் மாட்டிப்பார். என்ன மாட்டிப்பாருன்னா, இந்த அந்த அவ எங்க மாட்டினாருங்கிறத நான் பிறகு சொல்றேன். சரியா? இப்ப இது வரைக்கும் கதை புரியுதா? சரியா? சரி, இங்கே சொல்லிடுவோம் நம்ம. இவருடைய நாளிதழ், அதாவது இந்த கேசரி அப்படின்னு ஒரு புக் நாளிதழ் எழுதினார்ல, அந்த நாளிதழ படிச்ச 2 பேர். சரியா? அந்த நாளிதழ படிச்ச 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முசாஃபர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல, முசாஃபர்பூர் அப்படின்ற இடத்துல எங்க இருக்குது? முசாஃபர்பூர் மேற்கு பெங்கால்ல இருக்கு. முசாஃபர்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு குதிரை வண்டி வந்துட்டு இருக்கும். அந்த குதிரை வண்டிக்குள்ள ஒரு ஜட்ஜ கொல்றதுக்காக, யார? ஒரு ஜட்ஜ. சரியா? கிங்ஸ்போர்ட் அவர் பேரு. நான் சொல்றேன், அந்த சம்பவம் சொல்றேன். அது வந்து பயங்கரவாதிகள் அவர். சரியா? இருந்தாலும் நான் சொல்றேன், இங்க தெரிஞ்சுக்கணும், கதை சொல்றேன். சரியா? அந்த முசாஃபர்பூர் சம்பவம் அப்படின்னு நடக்கும். முசாஃபர்பூர் இன்சிடென்ட். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரை வண்டியில வரும்போது அந்த குதிரை வண்டிக்குள்ள அந்த ஜட்ஜ் வராரு. அப்போ என்ன காரா இருந்துச்சு? இப்ப கார்ல முன்னாடி போட்டிருப்பாங்கல்ல, மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மேஜிஸ்ட்ரேட்னு சைரன் வச்ச கார். சரியா? அப்ப என்னது? குதிரை வண்டி தானே. குதிரை வண்டிக்குள்ள 2 பேர் போய் பாம்பு போட்டுருவாங்க உள்ள. சரியா? ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அதுல யார் வரல? அந்த ஜட்ஜ் வரல. உள்ள வந்து 2 லேடிஸ் தான் வந்தாங்க. வெள்ளக்கார பெண்கள் 2 பேர் இருந்தாங்க. உள்ளேயே இறந்து போயிடுவாங்க. லேடிஸ் சதறிடுவாங்க. அதுல ஒருத்தன் துப்பாக்கியில வந்து சூசைட் பண்ணிப்பான், இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடிடுவான். சரியா? அவனை அந்த தப்பிச்சு ஓடனை புடிச்சு விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கான்? நான் கேசரி பேப்பர் படிச்சேன்னு சொல்லிட்டான். அப்போ இதை படிச்சுதான் இந்த சம்பவத்தை நடத்துறான்னு சொல்லி இவரை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. யார? திலகரை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அதனால கேசரி சம்பவத்தின் மூலியமாக, கேசரி நாளிதழ்ல வந்த இந்த முசாஃபர்பூர் சம்பவத்தினால தேச துரோக சட்டம் யார் மேல பாஞ்சது? திலகர் மேல பாஞ்சது. அவரை தூக்கி 6 வருஷம் ஜெயில வச்சுக்குவாங்க. தூக்கி எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஜெயில வச்சுக்குவாங்க. அவரை குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாரான்னு கேட்கும் பொழுது திலகர் என்ன சொல்லுவாரு? நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிடுவார். he will plead guilty. plead guilty. குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாரு? ஒத்துப்பாரு. அப்பதான் சுயராஜ் எனது பிறப்புரிமை, என் பிறப்புரிமை கேட்கறதுக்காக என்ன கேக்குறீங்க அப்படின்ற டயலாக்லாம் அப்பதான் வரும். உங்களுக்கு புரியுதா? எத்தனை வருஷம் ஜெயிலு? திலகருக்கு 6 வருஷம் ஜெயிலு. வஉசிக்கு தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. சரியா? எங்க தூக்கி போடுவாங்க அப்படின்னா, பர்மா சிறையில போட்டுருவாங்க. யார? திலகரை. திலகர் தூக்கி பர்மாவுடைய சிறையில போட்டுருவாங்க. பிபின் சந்திரபால் இருக்காருல்ல, அவரு அரசியலை விட்டு வெளில போயிடுவார். பிபின் சந்திரபால் எதுக்குடா வம்புன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு? நான் அரசியலை விட்டு பகிரங்கமாக நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி ரிட்டையர் ஆயிடுவார். பாலிடிக்ஸ் விட்டு ரிட்டையர் ஆயிடுவார். சரியா? அரவிந்தோ கோஷ்னு ஒருத்தர் இருப்பார். அரவிந்தோ கோஷ். இவரும் யாரு? பெங்கால்காரர் தான். இவரு ஓடி வந்துருவார். இவரு எங்க ஓடி வந்துருவார் அப்படின்னா, எங்க? பாண்டிச்சேரிக்கு ஓடி வந்துருவார். பாண்டிச்சேரிக்கு ஓடி வந்து யார்? 2 பேர் பாண்டிச்சேரிக்கு போயிருவாங்க. யாரு? ஒண்ணு பாரதி. பாரதியாருக்கு அதான் பிரெஞ்சு தெரியும். தெரியுமா? பாரதியாருக்கு இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு எல்லா மொழியும் அத்துப்படி. அவர் பிரான்ஸ் ஓடிடுவாரு. சரி, ஒரு சின்ன எண்ணம் தான் மாறிட்டா. இது பிரெஞ்சு அரசாங்கம், பிரெஞ்சு நாடு, இது பிரிட்டிஷ் நாடு. சரியா? ஓகே, ரொம்ப சௌகரியமா போச்சு பாண்டிச்சேரி இருந்ததுனால. அரவிந்தர் கோஷும் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவார். அதோட அவரு அரவிந்தர் கோஷம் துறவியா மாறிடுவார். துறவியா மாறி இன்னும் இருக்கு. இன்னும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா அரவிந்தோ ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. அரவிந்தோ ஆசிரமம்னு இருக்கு. நம்ம இவர் பாரதியாரும் ஓடிடுவாரு. பாரதியாரும் பாண்டிச்சேரி ஓடிடுவார். பாண்டிச்சேரி. சரியா? லாலா லஜ்பத் ராய் இந்தியா விட்டே ஓடிடுவார். லெஃப்ட் அப்ராட். லாலா. இப்ப இது எல்லாமே காரணம் என்ன? யோசிங்க பார்ப்போம். இது காரணம் என்ன? காங்கிரஸ்ல மிதவாதிகளுடைய ஆதிக்கம் தான். காங்கிரஸ் அதை ஒப்புக்கொண்டு இருந்திருந்தால் அது என்ன இருக்கும்? அது தேசம் அளவிலான போராட்டம் இருக்கு. இவங்களை தள்ளிட்டாங்க, ஓரமாயிட்டாங்க. தனி மனித போராட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லைல்ல. உங்களை சொல்றது புரியுதா? காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி மேல கட்சியில இருக்க ஒரு ஆள் மேல கை வைக்கும் பொழுது கட்சியே நிற்கும். இவங்கள மேல கை வைக்கும் போது கட்சி நிக்காது. இவங்க தனி மனிதர்கள். நான் தான் கட்சியை விட்டு வெளில போறேன்னு போயிட்டானுங்களே சூரத் பிளவுக்கு அப்புறம். அதனால மிதவாதிகள் இவங்களை ஆக்சுவலா சொல்லப்போனா பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்சதோ இல்லையோ, மிதவாதிகள் இவங்களை செஞ்சுட்டாங்க. அதான் உண்மை. எங்க பேச்ச கேட்கல. யோசிச்சு பாருங்களேன். இப்ப இதே சப்போர்ட் பண்ணியிருந்தா திலகர் காங்கிரஸோட கட்சி தலைவராக அப்படி மாறி இருந்த பட்சத்தில் என்ன ஆயிருக்கும்? காங்கிரஸ் பிரசிடென்ட் மேலே கை வச்சாடா நீங்க அப்படின்ட்டு பெரிய போராட்டம் ஆயிருக்கு. புரிய நினைக்கிறேன்.
தேசிய அளவிலான போராட்டம் நடக்குது. எக்ஸாக்ட்லி. இப்போ இவங்க அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் தனி மனிதர்கள். நோ ஒன் இண்டிவிஜுவல். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு 1000 2000 பேர் அவங்க சொல்றதை கேட்பாங்க. அதனால இது இந்திய அளவுல போராட்டமா மாறாது. சரியா? சோ அதனால அப்படி என்ன ஆயிடுச்சு, அப்படியே அந்த வங்காளத்துக்காக ஆரம்பிச்ச போராட்டம் அப்படியே சூடு பிடிச்ச அப்படியே தழுவி 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 என்ன ஆயிடுச்சு, ஒரு 1908க்கு அப்புறம்லாம் ஒரு பயம் இல்லை, கூவறதுக்கே ஒண்ணும் இல்லை. 1908 வாக்குலன்னா என்னாச்சு, ஒருத்தன் ஜெயில் தூக்கி போட்டாச்சு. சரியா? இல்ல பாண்டிச்சேரி ஓடிடுவான், இல்ல ஊரை விட்டு இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டான், எல்லாம் ஓடிட்டான். 1908 என்ன எழுதிங்க, the protest decline, போராட்டம் என்ன ஆயிடுச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சு. அப்படி ஏன்னா எவனும் இல்லையே, சொன்ன எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டான். வெள்ளக்காரன் பாருங்க, வெள்ளக்காரன் எல்லாம் சட்டப்படிதான் நடத்துறான், சட்டத்தை போட்டு நடத்துறான். இல்ல சட்டம் ஒண்ணு இல்லையா, சரி ஒண்ணு போட்டுருவோம். ஏன்னா சட்டம் அவங்க தானே இருக்கு, பாராளுமன்றம் அவங்க தான் இருக்கு. பாராளுமன்றத்தில் நம்ம ஆளுங்க இருக்காங்களா? கிடையாது. இந்தியர்கள் பாராளுமன்றத்தில் கிடையாது. பாராளுமன்றத்தில் இருப்பவங்க எல்லாம் யாரு, வெள்ளக்காரன். இந்தியாவுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் இருக்கா? இல்ல. அதுலதான் மாற்றுக்கிறது தெரிவிக்க முடியுமா, இல்ல தடை சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷனே கிடையாது. இதுக்காகத்தான் அவங்க சுயராஜ்யமே கேட்கிறாங்க. அப்ப அவன் சௌகரியத்துக்கு என்ன சட்டம் வேணா போட்டு என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். அப்ப அதுக்கு பேர் சர்வாதிகாரம் தானே. இதை எதிர்த்துதான் போராடுறாங்க. சரியா? அப்போ 6 வருஷம் உள்ள போன நம்ம திலகர் 1914 தான் ரிலீஸ் ஆவார். எழுதிக்க, திலகர் 1914 விடுவிக்கப்படுகிறார். 1914 விடுவிக்கப்படுகிறார். 1914 அவர் விடுவிக்கப்படுகிறார். என்ன சட்டம் சொன்னேன், இவர் மேல பாயப்பட்ட சட்டம் என்ன, தேச துரோக வழக்கு. என்ன செக்ஷன் வரும், செக்ஷன் பேர் என்ன, ஐபிசி 124A. மறந்துடாதீங்க. இப்போ இருக்கா, இப்ப இல்லையா? இப்போ 2024 இருக்கா? இப்பயும் இருக்கு. ஐபிசி 124A வருது. சரியா? ஓகே. அப்புறம் பாருங்க, புக்லயே பாருங்க, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாங்கிற புத்தகத்தை எழுதுனது யாரு, 1901 தாதாபாய் நவ்ரோஜி. அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. முதுபெரும் மனிதன் என்று அழைக்கப்படுவர் யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. சுதந்திர போராட்டத்துக்கு மிக அடிப்படையான ஒரு சித்தாந்தத்தை இவர் தான் கொடுத்தாரு. என்ன சித்தாந்தம், சுரண்டப்படுகின்றோம், இந்தியர்கள் சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்ற சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின் பேர் என்ன, ட்ரெயின் வெல்த் தியரி, செல்வ அழிப்பு கோட்பாடு. என்னங்க, அதான் சார் சொன்ன செல்வ அழிப்பு கோட்பாடு. ஏன்னா இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு பிரிட்டிஷ் தகுதி இல்லை அப்படின்னா எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்ப காரணம் வேணும்ல, காரணம் இல்லாம எல்லாத்தையும் நீங்க எப்படி கூப்பிட்டு போராட்டத்தை செய்ய முடியும், காரணம் வேணுமே. அதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாபிக், இந்த லெசனே முடியுது அதோட. சரிதானே? ரைட். இங்க பாருங்க, முதுபெரும் மனிதன் தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இருந்தது யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? சட்டம் கொடுத்து இங்க பாருங்க, புரட்சி சட்டங்கள் கொடுத்து என்ன பண்ணுவான், மேச கொலைகளை கேட்பான். சரியா? இல்ல எது சரின்னு கூட கேட்பான். அதே மாதிரி கால வரிசைப்படி அடுக்குக, எது முதல்ல, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1952, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, ஒரு வருஷம் முன்னாடி, காங்கிரஸ் ஒரு வருஷம் முன்னாடி. சரியா? சோ இதன் அடிப்படையில அடுக்கணும். முதல் உருவாக்குனது யாரு, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். காங்கிரஸ் உருவாக்குனது எந்த ஆண்டு, 85. சரியா? எம்ஜி ரன்னடே எங்க வந்தாரு, எம்ஜி ரன்னடேங்கிற ஒரு நீதிபதி. அவர் எந்த ஊருக்காரு, பூனா சர்வஜனிக் சபா வருவார், ஒரு நீதிபதி. சரியா? எங்க வருவாரு, பாம்பேல வருவார், பாம்பே மாகாணத்துல ஒரு நபர். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, பாலகங்காதர திலகர் எழுதுனது கேசரி. சரியா? மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வியில மினிட்ன்ற வார்த்தை வந்தாலே யார் வருவா, மெக்காலே மினிட். சொன்னேன்ல, அவர் தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு, இந்தியர்கள் நிறத்தால் உருவத்தால் அவங்க இந்தியனா இருந்தாலும் அவங்களுடைய நினைவால் என்னவா வெள்ளக்காரனா நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிதானே ஆங்கிலத்தை இந்தியால கொண்டு வந்தாருன்னு சொன்னேன். அவர் அங்க பாராளுமன்றத்துல அந்த பேசின நிமிடங்கள் தான் மெக்காலே நிமிடங்கள் என்று அழைக்கப்படுது. என்னன்னா இல்லையா, மறந்துடுச்சா, என்னப்பா மறந்துடுச்சான்னு கேட்டேன். அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி எழுதின நாளிதழ் பாருங்க, வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நாளிதழும், ரஸ்ட் கோஃப்தர் அப்படின்ற நாளிதழும் எழுதியிருக்கு. ரஸ்ட் கோஃப்தர் அப்படின்ற நாளிதழ், 2 நாளிதழ்களை எடிட் பண்ணியிருக்காரு, ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர். ஃபவுண்டட் அண்ட் எடிட்டட், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நாளிதழும், ஜேர்னல்
சரியா? நியூஸ் பேப்பர்னா நியூஸ் நாளிதழ், மந்த்லினா மாத இதழ், சரியா? வார வாரம் வந்தா வீக்லி, புத்தகங்கள்ல ஜர்னல்னு சொல்லுவாங்க. ஜர்னல், பதிப்புகள்னு தமிழ்ல வேணா சொல்லலாம், பதிப்புகள். சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்க மேட்ச் போறீங்க என்ன வரணும்? வாய்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது தாதாபாய் நவரோஜி. மேட்ச் பண்ணிடலாமா? சோ எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிறது தெரிஞ்சுட்டீங்களா? என்னப்பா இல்பர்ட் மசோதா யாருடைய காலகட்டத்துல வந்துச்சு? இல்பர்ட் மசோதா பத்து ஞாபகம் இருக்கா? ரிப்பன் காலகட்டத்துல வந்து, சரியா? இல்பர்ட் மசோதா. மெட்ராஸ் மகாஜன சபாவை உருவாக்குன அந்த 3 பேர் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? எம் வீரராகவாச்சாரியார், ஜி சுப்பிரமணிய ஐயர், பி சுப்பிரமணிய சொல்லி கொடுத்தேன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்குனது யாரு? கஜலு லட்சுமி நரசு செட்டி. கஜலு லக்ஷ்மண். ஓகேவா? சரி, சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம்னா எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு? 1905 இருந்து 1911. ஏன் அந்த வருஷம் சொல்லுவாப்ப யாராவது கரெக்டா? சுதேசி இயக்கம்னா ஏன் இந்த 2 வருஷத்துக்குள்ள சொல்றோம்? 1905 வங்காளம் பிரிஞ்சது, 1905 வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. அதனால அதுக்குள்ள நடந்த சம்பவம் தான். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா 1908 இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூவறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போட்டாச்சு. சரியா? வங்காளம் பிரிச்சு இப்படித்தான். எங்க பாருங்க, இந்த பக்கம் இது வந்து மேற்கு வங்கம், இது வந்து கிழக்கு வங்கம். மேப் தெரியுதா? அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெருசு என்னது பெங்கால் அந்த காலத்துல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்தியாவுடைய கிழக்கு பகுதி ஃபுல்லாமே ஒரே ஒரு மாகாணமா இருந்திருக்கு. அவன் சொன்னவங்க சரிதான், உண்மையில அந்த சைஸ் பெருசு, நிர்வாகம் பண்றது. ஆனா கோடு போட்டது தப்பு. கரெக்ட் தானே? கோடு போட்டது என்ன? ஒரு பக்கம் முஸ்லிம்களும் இன்னொரு பக்கம் இந்துக்களும் வர மாதிரி கோடு போட்டான். அதுதான் அவனுடைய சுச்சமம். சரியா? ரைட். லார்டு கர்ஜன் இவர் தான். ஓகேவா? லார்டு கர்ஜன். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் புக்ல எங்க ஒரு வாட்டி ரீடர் கொடுக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு அதை புரட்டுறீங்கன்னா உங்களுக்கு யூஸா இருக்கும். இதுல இருக்க எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, முக்கியமானது எல்லாமே. சரியா? அப்ப எதுக்காக வங்க பிரிவினை செய்யப்பட்ட உண்மையான காரணம் என்ன? இந்து முஸ்லிமோட பிரிவினைக்காக தான் செய்யப்பட்டது. சொன்னா இல்லையா? சரி, இவர் தான் பிபின் சந்திர பால். சரியா? பிபின் சந்திர பால். அரவிந்த கோஷ். அரவிந்த கோஷ் பார்த்தோமா? எங்க போனார் கடைசியா? பாண்டிச்சேரிக்கு போனார். என்னவா மாறிட்டாரு? துறவியா மாறிட்டார். துறவரம் போயிட்டார். சரியா? சரி, பாலிடிக்ஸ் விட்டு ரிட்டையர் ஆனது யாரு? பிபின் சந்திர பால். பிபின் சந்திர பால். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியது ஆமா. இந்த பாயிண்ட் எழுதிங்க. ஆத்மசக்தி என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி, ஆத்மசக்தி, செல்ஃப் ஹெல்ப், ஆத்மசக்தி என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். சரி, இப்ப நம்ம என்ன முடிஞ்சது? தீவிரவாதிகள் முடிஞ்சிச்சு. தீவிரவாதிகள் அடக்கப்பட்டார்களா? இப்ப நம்ம பயங்கரவாதி போலாமா? பயங்கரவாதி எழுதிக்க. பயங்கரவாதிகளை நம்ம என்னன்னு சொன்னோம்? ரெவல்யூஷனரின்னு சொன்னோமா? ரெவல்யூஷனரி. இவங்களுக்கு சார் வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷம் எல்லாம் கிடையாது. சரியா? இவங்க என்ன ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க, பெரிய குரூப்பாலாம் நடக்காது. இது வந்து ரகசிய போராட்டம். மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்களா? போயிட்டு பாம்பு போடுங்க, 4 பேர் வீசுங்க, அப்படி இல்லை. இது ரகசியமா நடந்தது. அப்ப ரகசியமா நடந்ததை வந்து நம்ம கரெக்டா வருஷம் போட்டு இங்கிருந்து சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் நடந்த எல்லாமே காந்தி வருவதற்கு முன்னால நடந்த, அதாவது மொத்தமா காந்தி வருவதற்கு முன்னால நடந்த எல்லா பயங்கரவாத சம்பவங்களையும் யார் யார் செஞ்சாங்கன்னு பார்க்கணும். சரியா? ப்ரீ காந்தியில இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க எதுக்காக செஞ்சாங்க? தேசியவாதத்தினாலதானே செஞ்சாங்க. ஆனா இது என்ன மாதிரியான தேசியவாதம்? கையில ஆயுதம் ஏந்த தேசியவாதம். அப்போ என்னன்னு சொல்லி அழைக்கலாம்?
மிலிட்டன் நேஷனலிசம் அப்படின்னு அழைச்சாலும் கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். இந்தியாக்காக தான் செய்யறான், இந்தியாக்காக தான் குண்டு போடுறான். ஆனா என்ன மாதிரியான போராட்டம்? ஒருத்தன் கெஞ்சுறான், கூத்தாடுறான், கவர்மெண்ட் படி நடக்கிறான். இன்னொருத்தன் கவர்மெண்ட் சொல்றதுக்கு எதிராக ஒருத்தன் கருத்தை தீவிரமா எடுத்து வைக்கிறான், சுயராஜ்யம் சுதேசம் என்று பேசுறான். இன்னொருத்தன் இது எதுவுமே கேட்காம இருந்தாதானே, தப்பா ஏதாவது செஞ்சியா உன் தலையில குண்ட போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான், போடவும் செய்யறான். இவன் வந்து மூணாவது ரகம். இவன் யாரு? மூணாவது ரகம். 3 ரகமா இருக்கிறாங்க. சரியா? 3 ரகமாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ்? சரி, பார்க்கலாமா? இந்திய பயங்கரவாத இயக்கங்களின் தந்தை எழுதிக்க. ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட். இந்திய பயங்கரவாத இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைச்சோம்னா அதற்கு நம்ம பேர் வேற யாரும் கிடையாது, ராஸ் பிஹாரி போஸ். இப்ப ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதே பேர்ல வேற ஒருத்தரை நம்ம பார்த்தோம். யார பார்த்தோம்? 1907 சூரத் மாநாட்டுல தலைவரா மிதவாதிகள் பேரு ராஸ் பிஹாரி கோஷ். இவரு போஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சுபாஷ் சந்திர போஸ் அவரும் பயங்கர துப்பாக்கி எடுத்து சுட்டு என்ன பண்ணாரு? பயமுறுத்தினாரு. அப்ப அதே மாதிரி இந்த போஸ்ன்னு வந்தாலே துப்பாக்கி எடுப்பாங்க. சரியா? கோஷ்ன்னு வந்தா அவங்க மிதவாதி. ராஸ் பிஹாரி கோஷ்ன்றவர் வேற, ராஸ் பிஹாரி போஸ்ன்றவர் வேற. அப்போ இந்திய பயங்கரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொன்னா யாரு சொல்வீங்க? ராஸ் பிஹாரி போஸ். ராஸ் பிஹாரி போஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த மாதிரி சம்பவங்களும் பிராந்தியமா தான் நடக்குது. பெங்கால்ல ஒண்ணு, பாம்பேல ஒண்ணு, அப்புறம் மெட்ராஸ்ல ஒண்ணு, அப்புறம் பஞ்சாப்ல. இப்ப இப்படித்தானே மாகாணங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணங்களையும் என்ன நடந்திருக்கு? ஒவ்வொரு ஏரியாவிலையும் அங்கங்க எவெல்லாம் குண்டு போட்டான், பிரச்சனை பண்ணான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ வரிசை இதை வந்து கதைகள்லாம் கிடையாது. என்ன பண்ணாங்க? அந்த சம்பவம், வருஷம் என்ன பார்க்கணும்? வருஷம், சம்பவம், ஈவெண்ட், அவ்வளவுதான். எப்படி? வருஷம், சம்பவம், சரியா? அந்த நிகழ்வு, என்ன நிகழ்வு நடந்ததுங்கிற கதை வேணும்ல. சம்பவம் உதாரணத்துக்கு முசாஃபர்பூர் சம்பவம். நிகழ்வு என்ன? கிங்ஸ்வர்ட் நீதிபதி வந்த வண்டியில குண்டை தூக்கி போட்டது. சரியா? என்ன நடந்தது? அவர் அன்னைக்கு வரல, அது தெரியாம குண்டை போட்டு 2 வெள்ளக்கார பெண்கள் செத்து போயிட்டாங்க. வருஷம் என்ன? அவ்வளவுதான். இப்படிதான் படிக்கணும். ஆனா அப்கோர்ஸ் செஞ்சது யார்? சம்பவத்தை செஞ்சது யார்? கண்டிப்பா பேர் ஒருத்தர் இருக்கணும்ல. இன்சிடென்ட் அண்ட் நேம், அந்த செஞ்சவன். இப்படி பார்த்துட்டோம்னா லிஸ்ட் பார்த்தா முடிஞ்சு. ஓகே தானே? யாராவது புரியலையா? என்ன மலர்விழி, கோபிகா, கவனிக்கிறீங்களா இல்லையா? சரி, முதல்ல பெங்கால்ல. சரியா? பெங்கால் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் இந்த டப்பாக்குள்ள போல, இந்த டப்பா சொல்லும் போது எழுதிக்கலாம். இப்ப கதைகளை சொல்றேன். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெங்கால்ல தான் ஆரம்பிச்சு. எல்லா போராட்டமும் பெங்கால் தான். பாருங்க, வங்க பிரிவினையும் பெங்கால் தான் ஆரம்பிச்சு இல்லையா? சோ பெங்கால்ல பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா ஒரு குரூப். என்ன குரூப்னா அனுஷீலன் சமிதி. என்ன பேரு? அனுஷீலன் சமிதி. ஆக்சுவலா இது ஒரு ஜிம் குரூப். இந்த கதையை கூட நான் லைட்டா முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா? ஜிம்முக்கு போற கலாச்சாரம் எப்போ வந்தது இந்தியாவுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்னேன்? இந்த ஜிம்மு, சிக்ஸ் பேக்கு, சரியா, ஒரு பெரிய உருளைக்கடை எடுத்துட்டு சுத்துறது, காலையில முட்டையை உடைச்சு வாயில போடுறது, இதெல்லாம் எப்போ வந்தது இந்தியாவுக்குள்ள? விவேகானந்தர் தான் சொன்னார். விவேகானந்தர் தான் அந்த அந்த செலிபஸினா அந்த துறவரத்தின் கூட, செலிபஸினா திருமணம் செய்யாமல் இருப்பது. சரியா? இந்த செலிபஸி கூட என்ன பண்ணாரு? செலிபஸியும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தையும் கூட, சரியா, அது கூட எதை கலக்கிறாரு அவரு? மாஸ்குலைன் அப்படின்னா யாரு? ஆண்மை, ஆண் என்பவன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 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 உடல் கட்டுமஸ்தான ஒரு நபரா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால இந்த ஜிம் அப்படின்ற கலாச்சாரம் உருவாகுது.
சரியா? இது காரணம் பாத்தீங்கன்னா அவர். ஆனா விவேகானந்தர் ஒண்ணு இந்த மாதிரி பயங்கரவாத சம்பவத்துல யாரையும் பிளான் பண்ணிலாம் அவர் அனுப்பல. அவர் பாவம். சரியா? ஆனா இப்படி ஆரம்பிச்ச அந்த கலாச்சாரம் என்னவா போய் முடிஞ்சது? அந்த ஜிம்ல இருக்கிற நபர்கள் வந்து சாப்பிடுறோம் கட்டுமஸ்தா. சரி இப்ப என்ன ஜிம் போனாலே என்ன பண்ணுவாங்க? 4 பேரை போட்டு அடிக்கலாம்னு தோணும்ல. அப்படி ஆமா. சரி சாப்பிட்டாச்சு, உடம்ப ஏத்தியாச்சு, 2 பேரும் அடிச்சாதான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்படி கிளம்புன ஒரு குரூப்பா அங்க ஃபார்ம் பண்ணி இந்த இந்த ரகசிய சம்பவங்கள் நடத்துறாங்க. சரி நாளைக்கு நம்ம ஒரு பாவ போட்டுருவோம் அப்படின்னு அந்த ஜிம்ல சேர்ந்து ஜிம் என்னவாமாச்சு? ஜிம் வந்து உடல் வாகு வந்து இது பண்ற மாதிரி இல்ல. பிரிட்டிஷ்கார அரசாங்கத்துக்கு எதிராக ரகசிய கூட்டங்களை போறதுக்கான ஒரு அமைப்பா மாறிடுச்சு. அந்த அமைப்பினால அனுஷீலன் சமிதி. ஜிம்முக்கு பேர் இல்ல, ஜிம்முக்குள்ள நடந்த ரகசிய அமைப்பின் பேர் அனுஷீலன். இதை உருவாக்குனவர் யாருன்னா பிரமோத் மிட்டர். எழுதிக்க, பிரமோத் மிட்டர். இந்த ஜிம் ரகசிய அமைப்பு உருவாக்குனது யாரு? பிரமோத் மிட்டர் அப்படின்ற நபரும் எழுதிக்க. அதுக்கப்புறம் ஜத்தின், சுருக்கமா ஜத்தின், அவர் விரிவாக்கமா ஜத்தீந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்படி? பிரமோத் மிட்டர், ஜத்தின். இந்த மாதிரி சம்பவங்களை வந்து மறைமுகமா அரசியல்ல இருந்த ஒருத்தர் ஆதரிக்கிறார். அவர் யாருன்னா அரவிந்தோ கோஷ். இவர் தெரியுமில்ல, பாண்டிச்சேரிக்கு ஓடி போனார்ல. அவர் ஏன் ஓடி போனார் இப்ப புரியுதா? எப்படி திலகருக்கு மேல பாஞ்சுக்கிற திலகர் அரசியல் இருக்காரு, அவர் பேரு சொன்ன அவர் பேப்பரை படிச்சுட்டு போனா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். அவருக்காக போய் 6 வருஷம் ஜெயில இருந்தார். சரியா? அதே மாதிரி இந்த சம்பவங்கள் இவங்கெல்லாம் ரகசிய அவர்கள், இந்த வெட பசங்க யாரு? மிட்டரும் ஜத்தீனும். இவங்களை மறைமுகமா சப்போர்ட் பண்ற அரசியல்வாதி அரவிந்தோ கோஷ். ஆனா நிரூபிக்க முடியல. சரியா? இவர் தான் பண்ணாருன்ற மாதிரி இவர் மாட்டிக்கிட்டார். ஏன்னா இவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டார்ல திலகருக்கு. சரியா? இல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏங்க என்னங்க தலைக்கு காலுக்கு முடிச்சு போறீங்கன்னு பேசியிருக்கலாம். இருந்தாலும் அவர் அதை இது பண்ணல. ஹி ப்ளீடட் கில்ட்டி. அது விடுங்க, அது அப்போ சம்பவம். அது ஏன் பண்ணாருங்கிறது அவர் தான் தெரியும் திலகருக்கு. சரியா? இவர் ஒத்துக்காம என்ன பண்ண, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா எதையாவது சொல்லி நம்ம உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி தான் பாண்டிச்சேரி போயிட்டாரு. சரியா? அப்ப கோஷ் மறைமுகம் என்ன பண்றாரு? அரசியல் இருந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பண்ணியிருக்காரு. சரியா? சரி. சோ அப்போ அந்த இவங்க ஒரு வார இதழ் நடத்துறாங்க. சரியா? ஏன்னா மெசேஜ பரப்பணும்ல. இப்ப நாளைக்கு அஜித்னா கிளம்பி சரி ஜிம்முக்கு வரலாம்னு வருவாரு. உடனே அவங்க அஜித் கையில ஒரு பேப்பர் கொடுத்து வெள்ளக்காரனுக்கு எதிராக பண்ணணும்பா, பாடியை டெவலப் பண்ணு, நாளைக்கு நீ தான் போய் குண்டு போடுற அப்படின்னு சொல்லி அஜித் மண்டே பிரைன் வாஷ் பண்ணணும்ல. அப்ப அதுக்கு அஜித் கிட்ட ஏதாவது கொடுக்கணும் துண்டு சீட்டு. அப்ப அதுக்கு என்ன வேணும் என்கிட்ட? ஒரு ஏதோ பேப்பர் கீப்பர் வேணும்ல. அப்ப இவங்களே என்ன பண்றாங்க? ஒரு வார இதழ் நடத்துறாங்க. இவங்க நடத்துற வார இதழுடைய பேரு வீக்லி. எழுதிக்க, யுகாந்தர். யுகாந்தர். எல்லாமே ரகசியம் நடக்கிறது தான். யுகாந்தர், யுகாந்தர். சரியா? அதே போல இப்ப இவங்க இந்த குரூப் பெங்கால நடக்குது. சரியா? இதே மாதிரி டெல்லி, பஞ்சாப், யூபி, டெல்லி, பஞ்சாப், யூபி, உத்தரப்பிரதேஷ், இந்த இடங்கள்ல நடத்தி கொண்டு வந்தவர் தான் ராஸ் பிஹாரி போஸ். இவர் யாருப்பா? பயங்கரவாதத்தின் தந்தை. சரியா? ராஸ் பிஹாரி போஸ். சரியா? யாருப்பா? ராஸ் பிஹாரி போஸ் எங்க நடத்துறாரு? பஞ்சாப், டெல்லி, யூபி. சரியா? 1907 ஆண்ட்ரூ ஃபிராசர் அப்படின்ற ஒரு நபர் வந்து ட்ரெயினை கவிழ்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவரை கொல்றதுக்காக ட்ரெயினே கவிழ்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ ஃபிராசர் என்ற வெள்ளக்கார அதிகாரி அந்த ட்ரெயினை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ 1907. அதற்கு காரணமும் இந்த போஸ் தான். 1908 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முசாஃபர்பூர் சம்பவம். என்ன சம்பவம்? கிங்ஸ்போர்ட் என்ற நீதிபதி, கிங்ஸ்போர்ட் அப்படின்ற நீதிபதியை ஜட்ஜ கொல்றதுக்காக ட்ரெயின் கவலல. சரியா? அது ஊத்திக்கிச்சு. பிளான் பண்ணாங்க, ஸ்டெப் எடுத்தாங்க, நான் நடக்கல. ட்ரெயின் கவுந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கவரல. அதுக்குள்ள புடிச்சிட்டாங்க கைங்களமா. அதே மாதிரி முசாஃபர்பூர் சம்பவத்துல யாரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க? கிங்ஸ்போர்ட். அது நடந்துச்சா? அதுவும் நடக்கல. சரியா? செஞ்சது யார் அப்படின்னா எழுதிக்கங்க, பிரஃபுல்லா சக்கினி.
பேர் மறந்துடாதீங்கப்பா. பேர் தான் முக்கியம். ஃபுல்லா சொல்லிட்டே எழுதணும், அப்பதான் மனசுல பதியும். ஏன்னா மாமன் பேரா மச்சான் பேரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே எழுதுங்க, அப்பதான் ஸ்பெல்லிங்கும் பார்த்து எழுதுங்க. சொல்ல மாட்டீங்க, அப்புறம் வேற ஏதோ நீங்க ஸ்பெல்லிங் எழுதிட்டு வேற மாதிரி ஏதோ படிப்பீங்க. பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிராம் போஸ். பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிராம் போஸ், இந்த 2 பேர் தான் பாம்பு போட்டது. ஒருத்தர் சுட்டுக்கிட்டான், அப்பவே அங்க சூசைட் பண்ணிக்கிட்டான், இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டான். 2 பேரும் போயிருந்தா கூட இவரு யார் தப்பிச்சிருப்பா? நம்ம திலகர் தப்பிச்சிருப்பாரு. சரியா? ஒருத்தர் சுட்டுக்கிட்டான், பிரஃபுல்லா சக்கி அப்பவே தன்னை சுட்டுக்கிட்டாரு. சரியா? குதிராம் போஸ் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அவரை தூக்குல போட்டாங்க. சரியா? என்னப்பா சரிதானே? ரைட். அடுத்தது அலிப்பூர் சம்பவம். அலிப்பூர் சம்பவம் அடுத்தது இல்லைங்க. அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அலிப்பூர் சதி வழக்கு. அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அலிப்பூர் சதி. கான்ஸ்பிரசினா சதி. சதி திட்டம் சொல்லுவோம்ல, சதி திட்டம் திட்டினாதான் இதெல்லாம் செய்ய முடியும். சரியா? சரி, அந்த அலிப்பூர் சதி வழக்கு அப்படின்றது என்னன்னா, மாணித்துல்லா அப்படின்ற இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மாணித்துல்லா பாம் வழக்கு என்றும் அழைக்கப்படுவாங்க. மாணித்துல்லா பாம் கேஸ். மாணித்துல்லா பாம் வழக்கு, குண்டு வழக்கு. மாணித்துல்லா குண்டு வழக்கு. இந்த வழக்குலதான் ஒட்டுமொத்த அனுசீலன் குரூப்பவே தேடி பிடிச்சாங்க. சரியா? அனுசீலன் சமத்தை ஃபுல்லா மாட்டினது இந்த கேஸ்ல, இந்த கேஸ்ல தான். சரியா? இந்த கேஸ்ல தான், இந்த கேஸ்ல இந்த மாதிரி வெடப்பசங்களை சப்போர்ட் பண்றாருன்னு கோஷும் மாட்டுவார். யாரு? அரவிந்த கோஷும் மாட்டுவார். ஆனா அவருக்கு எதிராக எந்த சாட்சி இருக்காது, அதனால அவர் தப்பிச்சிருவார். சரியா? நோ சார்ஜஸ், நோ எவிடன்ஸ். யாருக்கு எவிடன்ஸ் இல்லாத? கோஷ் வந்து இதுக்கு பின்னாடி இருந்து செய்யறாரு அப்படின்ற எவிடன்ஸ் இல்லாதனால அவர் விடுவிக்கப்படுவார். தூக்கி உள்ள வச்சிருவாங்க, ஆனா கோர்ட்ல சொல்லும் போது அவருக்கு எவிடன்ஸ் இல்லாதனால அவரை வெளியில விட்டுருவாங்க. சரியா? எந்த கேஸ்ல மாட்டாங்க? அலிப்பூர் சதி வழக்குல தான் அனுசீலன் சமித்தின்னு ஒரு ரகசிய அமைப்பு இருக்கு அப்படின்றதே தெரிய வருது. சரியா? அதே போல 1900 இது எழுத வேண்டாம், தெரிஞ்சுக்க. 1909 ஒரு ப்ராசிக்யூட்டரை சுட்டு கொண்டுடுவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யாரு? அரசு வக்கீல். பிபின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வக்கீல். அவரை நீதிமன்றத்துக்கு முன்னாடியே சுட்டு கொண்டுடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பியை சுட்டு கொண்டுடுவாங்க 1910. சரியா? இந்த மாதிரி வந்து வரிசையா நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சரியா? இது எல்லாத்தையுமே மறைமுகமா செய்யக்கூடிய மூலதாரி யாருன்னா நம்மளுடைய ராஸ்பிஹாரி போஸ். ராஸ்பிஹாரி போஸ். அதனாலதான் அவர் பிடிக்கவே முடியல. ஆக்சுவலா சொல்லப்போனா அதுதான், அவர் மட்டும்தான் சிக்கல, மொத்தம் எல்லாத்தையும் பிடிச்சிடறாங்க. அவர் இறங்கவும் மாட்டாரு. அவரு மண்டைய கழுவி பாம போய் போட்டுரு அப்படின்னு மட்டும் என்ன பண்ணுவாரு? அனுப்பி விடுவார். அவர் தான் மூலதாரி. சதி அவர் தான் சதி பண்றவர். சரியா? கடைசியா அவர் பண்ண பெரிய சதி என்ன சதினா, அந்த சதியில தான் 1911 எழுதிங்க. 1911 நடந்த 11 சதி. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் 1911 யாருன்னா ஹர்திங்கே பிரபு. ஆல்ரெடி ஒரு கவர்னர் ஜெனரல் கொல்லப்பட்டிருப்பார் இந்தியால, பதவியில் கொல்லப்பட்ட ஒரு நபர். யாரு? சிறை, அந்தமான் சிறையை பார்க்க போயிருப்பாரு. அங்க ஒரு கம்பியை உருவி குத்தி இருப்பாங்க அவரை. சொன்ன யாரு? மாயோ. அவர் தான் முதல்ல சென்சஸ் நடத்தினவரு. இந்து மதம்னு பேர் வச்சதும் அவருடைய அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்ததுதான். அப்ப இந்த ஹர்திங்கே பிரபு வந்து யானை மேல போயிட்டு இருக்கிறார். சரியா? யூஸ்வலா வந்து யானை மேல டெல்லியில போயிட்டு இருக்கும்போது ராஸ்பிஹாரி போஸும் இன்னொருத்தர் சச்சின் சன்னியால் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா குண்டு. அங்க யானை பாத்திருக்கீங்களா? யானை மேல எப்படி போவாங்க? யானை மேல அப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. யானை மேல வந்து பாத்தீங்கன்னா, சரியா, யானை மேல இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுக்கு மேல இப்படி ஒரு குடம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து யானைப்பாகன் இங்க உட்காந்துருப்பான். சரியா? உள்ள 2 அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி செட்டப். நம்ம சும்மா நம்ம மேல இருக்க மேல அந்த செட்டப்பே இருக்கு. தெரியுதோ? பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்ல. ஓகே. சரியா? இந்த பாம வந்து கொளுத்தி இதுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டுட்டாங்க. சரியா? இதுக்கு மேல உட்காரத்துக்கு. சரியா? யானை மேல போகும்போது இப்படிதான் இருக்கும். அப்படி போகும்போது இவர் நம்மால ஹர்டிங்கே அடிச்சார் பாருங்க, பல்ட்டி கீழே குதிச்சிட்டாரு பாம் அடிக்கிறதுக்குள்ள. சரியா? மத்த 2 பேர் அவுட்டு. சரியா? இல்லைன்னா அன்னைக்கே என்ன இருக்கும்?
அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல இந்திய கவர்னர் ஜெனரல் குண்டு வெடிச்சு சிதறி செத்து போனார்னு இருக்கு. சரியா, அடிச்சார் பாருங்க பல்ட்டி, தப்பிச்சுட்டேன்லன்னு தப்பிச்சு ஓடிட்டார். அதுல பயந்துதான் சரியா என்ன பண்ணாரு, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சு, வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுகிறதுன்னு நியூஸ்ல வந்துச்சு. 1911ங்க, ஆல்ரெடி பார்த்தோம்லங்க. இந்த வருஷம் என்ன நடந்தது, அன்யூல்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் சொன்னா, வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுகிறது. ஏன் பண்ணாரு, அவ்வளவு போராட்டம் நடத்தினாரு. கர்சன் கேட்டாரா, ராக்கி கட்டிக்கிட்டாங்க, பாட்டு பாடினாங்க, ஆஹா ஊகொண்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, கேட்கல. ஆனா கடைசியில யாரோ பண்ண இதுக்கு ஹர்டிங் என்ன பண்ணாரு, கர்சன் பண்ணதுக்காக ஹர்டிங்கோட உயிர் போற மாதிரி இருந்தது. சரியா, ஹர்டிங்க மேல பாம் போட்டு சரியா அவர் வந்து டெல்லி உள்ள வந்துட்டு இருக்காரு. எதுல வர்றாருன்னா யானை மேல. சரியா, சந்தைக்குள்ள சாந்தினி சவுக்குங்கிற சந்தை வழியா வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு, மேலே போட்டாரு. ஆனா ஹர்டிங்க காயம், எங்க யானை மேல கேட்டு வந்து காயம் உள்ளதா, ஆனா தப்பிச்சிட்டாரு. அடிச்சாரு உங்க பல்ட்டி. அது அடுத்த நாளே போயிட்டு, இதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டாங்க, நம்ம ஊருக்குள்ள போனாலே போட்டுருவாங்க போல அப்படின்ட்டு லெட்டர்ல இன்று முதல் வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, ஃபைனலா இந்த போராட்டமும் அதோட லீகலா முடியும். 1908லயே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் கைது செய்யப்பட்டு அவங்களை பயமுறுத்தி அடக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான நபர்கள் யாரு, இவங்க வெளியில தெரிய மாட்டானுங்களே, இவனுங்க ரகசியமாகவும் என்னது மறைமுகமாகவும் செய்யக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, டைரக்டா அங்க கை வச்சு இங்க கை வச்சு, ஜட்ஜு மேல கை வச்சாங்க, போலீஸ் மேல கை வச்சாங்க, ப்ராசிக்யூட்டரை கொன்னாங்க, கடைசியில வைஸ்ராய் மேல கை வச்சிட்டாங்க. இவனை விட்டா சும்மா இருக்காது, விட்டா நீங்க கிளம்பி லண்டனுக்கு போய் ராணிக்கு மேலே குண்டு போட்டுறானுங்க போலயே. சரி, இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை தானடா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி விட்டாங்க. அத்தோட என்ன முடிந்தது, பயங்கரவாதிகளும் முடிஞ்சது. சரியா, பயங்கரவாதிகளும் முடிந்தாரு. இது வரைக்கும் டவுட் இருக்கா? 3 சம்பவம் சொன்னேன். அனுஷீலன் சமுத்தி சொன்னா, பெங்கால் இது. ஆனா பாம்பே நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொன்ன வரைக்கும் எல்லாமே எங்கதான் சொல்லியிருக்கேன், பெங்கால், யூபி, பஞ்சாப், டெல்லி, நான் தான் சொல்லியிருக்கேன். சரியா, இந்த வழக்கின் பெயர் தான் டெல்லி சதி வழக்கு. ஏன் நடந்துச்சு, ஏன் டெல்லி சதி வழக்கு, ஏன்னா டெல்லியில நடந்தது. டெல்லி கான்ஸ்பிரசி ட்ரையல், டெல்லி சதி வழக்கு. யாரு மேல, யாருப்பா குண்டு போட்டா போயிட்டு, ராஸ் பிஹாரி போஸும் சச்சின் சன்னியால். சரியா, எந்த வழக்குல அனுஷீலன் சமுத்திங்கிற ரகசிய அமைப்பு மேல எல்லா குற்றம் பாயப்பட்டது, அலிப்பூர் சதி வழக்கு அல்லது மாணித்துல்லா பாம் வழக்கு, பாம் கேஸ். சரியா, எந்த வழக்கு வந்து மறைமுகமா திலகரை தூக்கி ஜெயில போட்டது, முசாஃபர்பூர் வழக்கு. முசாஃபர்பூர் வழக்கு. அதுல கைதிகள் வேற, ஆனா கைதி சொன்ன வாக்குமூலத்துல இவர் மாட்டிக்கிட்டார். சரியா, வாக்குமூலத்துல இவர் மாட்டிக்கிட்டார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? அலிப்பூர் சதி வழக்குக்கு அதுக்கு இயர் இல்லைங்களாங்க சார்? இயர் இல்லை. சரியா, மாணித்துல்லா பாம் கேஸ் இருந்தா நான் சொல்ல போறேன். ரைட், இதை விட இன்னும் ஒரு இதோட இந்த 1911ஓட இவங்களுடைய கொட்டம் ஒண்ணு அடங்கிடல. கொட்டம்னா நடவடிக்கைகள் நடக்கல அவங்களுடைய இது. அவங்க இதுல ராஸ் பிஹாரி போஸ் இன்னும் தப்பிச்சு ஓடிட்டே இருக்கிறார். சரியா, ராஸ் பிஹாரி போஸ் தப்பிச்சு ஓடி அதுக்கப்புறம் அவர் செஞ்ச ஒரு பிளான் தான் அவருக்கு அந்த இந்தியாவின் சுதந்திர என்னது பயங்கரவாதத்தின் தந்தைன்ற பேரு அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு, அந்த பேர் கிடைச்சது. அவர் என்ன அப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். அப்ப அந்த வருஷம் வரும்போது விரிவாக்குமா. சரி, யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ராஸ் பிஹாரி போஸ். வைஸ்ராய் மேல குண்டு போட்டு சக்சஸ்ஃபுல்லா வங்க பிரிவினை அவ்வளவு பேர் செஞ்சு நடக்காத ஒரு குண்டு போட்டு செஞ்சிட்டாரு. அதுவே ஒரு சக்சஸ் தான். சரியா, ஆனா அதுக்காக அவருக்கு அந்த பேர் கிடைக்கல. அவருக்கு அந்த பேர் கிடைச்சது யார் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளுடைய போஸ். இவர் என்ன பண்ணாருன்னா, இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி சம்பவம் சொல்றேன். என்னன்னா 1914 இந்த வருஷம்னா இப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த வருஷம் சொன்ன ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். வருஷம் முக்கியம். திலகர் ரிலீஸ் ஆனாரு, திலகர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாரு, விடுவிக்கப்பட்டார். 6 வருஷம் ஜெயில 1908 தூக்கி உள்ள வச்சாங்களா, அப்போ 14 தானே 6 வருஷம் முடியுது. திலகர் வெளியில வந்தார். திலகர் வாஸ் ரிலீஸ்ட்.
திலகர் ரிலீஸ். சரியா? இன்னொரு சம்பவம். ஆனா 1914 உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, உலகளவிலேயே ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்? யார் கேட்டா சொல்லுங்க பாப்பா. உலகளாவிய முதலாம் உலகம், முதலாம் உலகம், வேர்ல்டு வார் 1. சரியா? முதலாம் உலகப்போர். முதலாம் உலகப்போர் என்ன? முதலாம் உலகப்போர் 2ஆ நமக்கு பிரிஞ்சது. உலகமே ரெண்டு பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு அச்சு நாடுகள், இன்னொன்னு நேச நாடுகள். ஒண்ணு என்ன? அச்சு நாடுகள், இன்னொன்னு நேச நாடுகள். அச்சு நாடுகள்லாம் யாரு? ஜெர்மனி, போலாந்து, செர்பியா, துருக்கி. இவங்கெல்லாம் அச்சு நாடுகள். முக்கியமா ஜெர்மனி. உலக போர்னாலே ஜெர்மனி தான் ஞாபகம் வரும். நேச நாடுகள் யாரு? பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் மற்ற நாடுகள், ரஷ்யா. இவங்கெல்லாம் நேச நாடுகள். மறந்துடாதீங்க, நேச நாடுகள், அச்சு நாடுகள். இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு போர் வெடிக்குது. சரியா? இந்த போர் வெடிக்கிறதுக்கு காரணம் ஒரு காதல் கதைன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க? சரியா? நம்புவீங்களா? இந்த போர் வெடிக்கிறதுக்கான காரணம் ஒரு காதல் கதை. ஓகேவா? சரி, அது நம்ம நேரம் இருக்கும்போது பாக்கலாம். நேரம் இல்லை. ஓகே, சரி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, பிரான்சிஸ் பெர்டினாண்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்திரிய நாட்டு இளவரசர். ஆஸ்திரிய நாட்டு இளவரசர் யாரு? பிரான்சிஸ் பெர்டினாண்ட். அவர் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டார். சுருக்கமா சொல்லிடுறேன். சரியா? அந்த பொண்ணு ராஜ பரம்பரை. சரியா? அந்த பொண்ணு யாரு? அரசனா தானே. அரச குடும்பத்து நபரை கட்டிக்கல. அரச குடும்பத்தை கட்டிக்காத ஒரு இளவரசன் அரண்மனையுடைய முன்வாசல் வழியே வரக்கூடாது. சரியா? ஊர்வலம் வருவாங்கல்ல, கட்டிக்கிட்டு பொண்ணும் பையனும் கட்டிக்கிட்டு பின்வாசல் வழியா தான் வரணும். சரியா? அப்படின்னு ஒரு ஊர் வழக்கம். சரியா? ராஜ பரம்பரைன்னா வழக்கம் இருக்கணும்ல, என்ன வழக்கம். அதனால வேற ரோடு வழியாக கார்ல ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. சரியா? என்ன பண்றாங்க? ஓபன் கார்லாம் தெரியும்ல, நம்ம பத்மினி காரு. சரியா? ஞாபகம் இருக்குல்ல? தள்ளிட்டே போவீங்களே, கரகாட்ட அதுல தள்ளிட்டு போவாங்களே, அதுல அப்படி கை காமிச்சுட்டே வருவாரு. அதுல சுத்தி 2 பக்கம் மக்கள். சரியா? அதுல கூட்டத்துல இருந்து ஒருத்தன் சரியா, கூட்டத்துல இருந்து வந்த ஒரு செர்பியா, ஆஸ்திரியாவும் செர்பியாவும் எதிரி நாடு. இப்ப நம்ம பாகிஸ்தான் இந்தியா மாதிரி. சரியா? ஆஸ்திரியா நாட்டு இளவரசன் ஊர்வலம், கல்யாணம் செஞ்சு ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது, செர்பிய நாட்டு ஒரு நபர் ஒருத்த அந்த ஊர்வலத்துல வந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் கார் வெளில தப்புன்னு துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுறாரு. அவர் அங்கேயே செத்து போயிடுறாரு. இவர் தப்பிச்சு ஓடி இவர் சூசைட் பண்ணிக்க போகும்போது கடைசியா அவரை பிடிச்சிடுறாங்க. சரியா? ஏன்னா சதி. யாரு அவன் உயிரோட பிடிச்சா டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்கிடுவாங்க. அப்ப இப்போ அப்கோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்தவங்க மொத்தம் சூசைட் தான் பண்ணுவாங்க. பிரஃபுல்ல செக் பண்ணலையா? பிரஃபுல்ல செக்கே தரப்ப சூசைட் பண்ணிட்டாங்களே, யார் அனுப்புனான்னு தெரியக்கூடாதுல்ல. திலகர் அனுப்பல அவர. பிரஃபுல்லா செக்கையும் குதிராம் போது திலகர் அனுப்பல. நல்லா புரிஞ்சுக்கணும். அரவிந்தோ கோஷ் தான் இந்த மாதிரி சதி வேலையில ஈடுபட்டார். அவர் உண்மையில ஈடுபட்டார். ஆனா அவர் பிடிபடல. திலகர் அதை செய்யவே இல்லை. சரியா? ஆனா மாட்டிக்கிட்டாரு. சரியா? அந்த மாதிரி உயிரோட பிடிச்சா எப்படியும் கக்கிடுவாங்கல்ல, டார்ச்சர் பண்ணி. ஆனா உயிரோட பிடிச்சிடறாங்க. ஆனா ஃபைனலா அவர் சூசைட் பண்ணிக்கிறான். அப்ப செர்பியா நாட்டு சதி செஞ்சிருக்கு, ஆஸ்திரிய நாட்டு மேல சதின்னு சொல்லிட்டு இந்த சதி வேலை ஆஸ்திரியா உடனே செர்பியா மேல படையெடுக்க. சரியா? ஏன்னா சுட்டது யாரு? செர்பியா நாட்டு ஒரு நபர். அப்ப அவனை தூக்கி உள்ள வைக்கணும், பண்ணணும். ஆனா ஆஸ்திரிய நாடு என்ன பண்ணுச்சு? இளவரசனே கொண்டுட்டாங்க. இளவரச கொண்டு ஆஸ்திரிய நாடு என்ன பண்ணும்? செர்பியா நாட்டு மேல் படையெடுக்கும். சரியா? அப்போ செர்பியா நாட்டுக்கு சப்போர்ட்டா பிற நாடுகள் வர, ஆஸ்திரிய நாட்டுக்கு சப்போர்ட்டா பிற நாடுகள் வர, ஐரோப்பாக்குள்ளேயே 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஐரோப்பா பிரிஞ்சா சரி எக்கேட கெட்டுட்டு போறான்னு விட முடியுமா? கிடையாது. ஏன்? பிரிட்டனும் பிரான்ஸும் உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கான்? தன்னுடைய காலனிகளை வச்சிருக்கான். ஜெர்மனியும் காலனிகளை வச்சிருக்கான். அவன் உலகம் ஃபுல்லா இருக்கும்போது அப்போ இந்தியாவில இருந்தும் சிப்பாய்கள் எங்க போவாங்க சண்டை போறதுக்கு? ஐரோப்பா போவாங்க. சரியா? ஜெர்மனி நாட்டுல இருந்து ஜெர்மனி நாட்டுக்காரன் இந்தியாவை தாக்குவான். ஏன்? இந்தியா இல்ல, அது இந்தியா இல்ல, பிரிட்டன். நான் சொல்றது புரியுதா? ஜெர்மனி நாட்டு கப்பல்கள், போர் கப்பல்கள் எல்லாம் எங்க தாக்கும்? சென்னையை தாக்கும்.
எம்டன்ங்கிற சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்டன் எம்டன் ஒரு படம் வந்து தெரியுமா? பரவாயில்ல, கதை சொல்றேன். நிறைய கதைகள் இருக்கு, ஆச்சரியமான சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. எனக்கு நேரம் தான் இல்லை, சரியா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதுல வந்து எவனையோ போய் சுட, அவன் ஒழுங்கா வந்து அரேஞ்சு மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை. மெயின் ரோட்ல வந்திருக்கலாம். மெயின் ரோடு சேஃபஸ்ட் ரூட். பின்பக்கமா வர அதான் சாக்குன்னு ஒருத்தர் செல்பியக்காரன் சுட இந்த காதல் கதை அசம்பவ விதத்துல முடிஞ்சது. சரி, அவங்க 2 பேரும் சுட்டு போயிட்டாங்க, அவனை தூக்கி ஜெயில போடுவான்னு பார்த்தா இவன் அவன் நாட்டு மேல, ஆஸ்திரியா செர்மன் மேல படையெடுக்க, ஜெர்மனி நான் உதவுறேன் களத்தில் குதிக்க, ஜெர்மனி ஹெல்ப் பண்ணா நான் வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் அந்த நாட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் குதிக்க, இவனுங்க எல்லாம் அடிச்சுக்க. சரி, ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனை முடிவான்னு பார்த்தா ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆசியா, சைனான்ட்டு உலகம் ஃபுல்லா இந்த போர் வெடிக்க. அதனால இந்த உலக போராக 1914 உருவானது. இந்த போர் பல வருடங்களாக நடந்து இறுதியாக சரியா 1918 முடிஞ்சது. தோத்து போனது யாரு? அச்சு நாடு. 2 உலக போர்லையும் ஜெயிச்சது நேச நாடு. ஆலைஸ் தான் ஜெயிச்சாங்க. ஆலைஸ் ஒன், ஆக்சிஸ் லூஸ். ஆக்சிஸ் தான் யாருமா? கோகுல், ஆக்சிஸ் தான் யாரு? ஜெர்மனி. ஜெர்மனி, துருக்கி. ஞாபகம் சரியா? ஜெர்மனி, துருக்கி. அதுல ஜெர்மனி நாட்டை வந்து தோற்கடித்ததுனால ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல், போர் முடிஞ்சா என்ன நடக்கும்? உடன்படிக்கை போடுவாங்கல்ல, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. வெர்சைல்ஸ் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை போட்டு ஜெர்மனி என்னாச்சு? ஆமா, சரணடைந்தது. ஜெர்மனி சரணடைந்தது. அதே மாதிரி துர்க்கி நாட்டு, சரியா? துர்க்கி நாட்டுல இருந்த ஒட்டமன் சாம்ராஜ்யம் 800 வருஷமா ஆட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பிரிட்டிஷ்காரன் முடிவு கட்டிட்டான். ஒட்டமன் சாம்ராஜ்யம் முடிவு வந்தது. ஜெர்மனி சரணடைஞ்சிருச்சு, துருக்கி நாட்டுல இருந்த ஒட்டமன் சாம்ராஜ்யம் முடிவு வந்தது. இப்படிதான் உலக போரை சும்மா ரொம்ப குட்டியா நடத்தி நான் முடிச்சிட்டேன், இவ்வளவுதான். சரியா? இதுல இந்த கதைக்கும் இந்தியாவுக்கு என்ன சார் சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இந்த 1910 வருஷம் பாருங்க, நம்ம 1911 முடிச்சிட்டோமா? 11 முடிஞ்சா 14ல யார் ரிலீஸ் ஆகுறா? திலகர் ரிலீஸ் ஆகுறாரா? அப்ப அதுல இருந்து கதை தொடரும். அதுல இருந்து மறுபடியும் இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்துருவோம். இந்தியாவுக்கு வந்து 1 வருஷத்துல காந்தி வந்துருவாரு இல்லையா? காந்தி வர வரைக்கும் கடைசி டாபிக் பார்த்துட்டோம்னா காந்தி வந்துடலாம். கடைசி டாபிக் இப்போ என்ன கண்ணு, என் கூட வரீங்களா? கரெக்டா சம்பவங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி நடந்து போகுதா? ஓகே. இதுல வந்து ராஸ்பிஹாரி போஸ் என்ன செஞ்சாரு? அங்கதானே ஆரம்பித்தோம். ராஸ்பிஹாரி போஸ் 1900 இந்த உலகப்போர் வெடிக்கும் போது ஜெர்மனி நாட்டுக்கு ஹெல்ப் கேட்டு போறாரு. ஜெர்மனி நாட்டுக்கு ஹெல்ப் கேட்டு, ஐயா நான் வந்து இந்தியால இருந்து வரேன். யாரு? இந்தியால இருந்து வரேன். நான் ஒரு போராளி. சரியா? நான் ஒரு போராளி. எனக்கு ஆயுதங்கள்லாம் கொடுங்க. என்ன வேணும்? பெரிய பெரிய மிஷின் கன், பீரிங் எல்லாம் கொடுங்க. உங்களோட எதிரி நான் போய் அங்க தாக்குறேன். யார் உங்களோட எதிரி? பிரிட்டிஷ் தான் இந்த எதிரி. பிரிட்டிஷ் எங்க இருக்கு? இந்தியா. நீங்க ஐரோப்பால இருக்கக்கூடிய பிரிட்டனை நீங்க தாக்குங்க, இந்தியாவில இருக்க பிரிட்டிஷ நான் தாக்குறேன். அப்ப எனக்கு ஆயுதம் கொடுங்கன்னு கேட்டு போறாரு. யாரு? ராஸ்பிஹாரி போஸ். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லையா? இத முன்னாடி இத ஒருத்தர் செஞ்சவரை நீங்க படிச்சிருக்கீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸுக்கு தாத்தாவே வருதா? புரியுதா? சுபாஷ் சந்திர போஸ் இதான் செஞ்சிருப்பாரு. ஆனா அவர் 2ஆம் உலக போர்ல செஞ்சிருப்பாரு. இது 1ஆம் உலக போர். கதை புரியுதா? நம்ம 1ல இருக்கோம். பிரிட்டிஷ் இந்தியாவை தாக்குறேன், இந்தியாவில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ நான் தாக்குறேன், எனக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக போறப்போ ஜெர்மனி கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அந்த திட்டத்தின் பெயர் சிம்மர்மேன் திட்டம், சிம்மர்மேன் பிளான். இது ஒரு பெரிய திட்டம்ல. ட்ரெயினை கவுக்குறதுல இருந்து போலீஸ சுடுறதுல ஆரம்பிச்சு வைஸ்ராய போட்டுதல பிளான் பண்ணி இப்ப இந்தியாவே என்ன பண்றாரு? இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கவுத்தலான்ற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப இவருக்கு என்ன பேர் சொன்ன தப்பு இல்ல? பயங்கரவாத இயக்கத்தின் தந்தைன்னு சொன்னது தப்பு இல்ல தானே? யாரு பேரு? போஸா? போஸா? போஸ். போஸ்ன்றவர் அப்பாவி, அவர் விதவாதி, அவர் வேற. 1907 சூரத்தின் தலைவரானார். சரியா? இதை ஜிம்மர்மேன் திட்டம்னு சொல்லலாம், இல்ல ஜெர்மன் திட்டம்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒன்றுதான். திட்டத்தை தீட்டியவர் ராஸ்பிஹாரி போஸ். ஆனா இது வந்து செயல்படல.
சரியா? எந்த திட்டமும் என்ன ஆகல, வெற்றி இல்லை. நீங்க பாத்தீங்க ஏதாவது இந்த பயங்கரவாதிகள் பண்ண திட்டம் ஏதாவது ஒன்னா சக்சஸா இல்ல. சரியா? இவங்க நடத்தி வந்த நாளிதழ்கள் யுகந்த என்னப்பா? யுகந்தன்னு சொன்னது. ஆமா, யுகாந்த. சரி, அப்ப நம்ம வட இந்தியா தான் பார்த்திருக்கோம், தென்னிந்தியா வரவே இல்லை இல்லையா? அப்ப பாம்பே பார்க்கலாம். பாம்பேல என்ன சம்பவம் நடக்கும்? பாம்பே பொறுத்த வரைக்கும் 1897 ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதி சம்பவம். லெப்டினன்ட் ஐரஸ்ட், எல்டினா லெப்டினன்ட் ஐரஸ்ட் மற்றும் பிளேக் ஆணையர் ராண்ட், பிளேக் கமிஷனர் ராண்ட். சரியா? இப்ப நம்ம எங்க போறோம்? இவங்க என்ன பார்த்தது வட இந்தியா. இங்க டெல்லி, பஞ்சாப், யூபி, பெங்கால்ல நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு மறுபடியும் பாம்பேக்கு வந்து முதல்ல இருந்து பார்க்கணும். இதை முடிச்சு மெட்ராஸ் பார்க்கணும். மெட்ராஸ் தானே இருக்கு, இருந்த மாகாணங்கள் தானே, அதை பார்த்துட்டோம்னா பயங்கரவாதி முடியும். சரியா? 1897 சரியா 2 நபர்கள், 2 வெள்ளக்கார, ராண்ட் மற்றும் ஐரஸ்ட். சொல்லுங்க கோகுல் வாய்ப்பு சொல்லுங்க. ராண்டுங்கிறவர் யாரு? பிளேக் ஆணையர். முதல்ல பிளேக்னா என்ன? பிளேக்னா தமிழ்ல கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. கொள்ளை நோய் அது ஒரு நோய். எப்படி பரவும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிளேக்ங்கிற நோய் எலியின் மூலியமாக. எந்த மூவில? எலி சார், எலி போகும். இந்த பிளேகுங்கிற நோயை பரப்புறது எலி. சரியா? ஆனா யாரு அந்த அந்த பிளேகுங்கிற நோய்க்கு எந்த கிருமி பரப்புதுன்னா எர்சீனியா பெஸ்டிஸ். இப்ப கொஞ்சம் பயாலஜி பாத்துருவோம். சரியா? எர்சீனியா பெஸ்டிஸ். சரியா? எர்சீனியா பெஸ்டிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா தான் இந்த நோயை பரப்புது. இந்த நோய் எலியை தாக்க, எலி நம்ம சாப்பிடுற உணவு இல்ல ஏதாவது மூலயமா நம்ம இதுல வர அப்புறம் அது மனுஷனுக்கிட்ட இருந்து மனுஷனா பாயும். சரியா? பிளேக் வந்து ஏன் பேர் கொள்ளை நோய்னா அது வந்து பிளேக் வந்துச்சுன்னா கொத்த மனுஷன் செத்து போவாங்க. சரியா? முதல்ல வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பிளேக் நோய்ங்கிறது 13ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. 13th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே கருப்பு மரணம். அதுக்கு பேர் என்ன? பிளாக் டெத். சரியா? வந்துச்சுன்னா காதுல, மூக்குல, வாயில எல்லாமே ரத்தம் ஒழுகி செத்து போயிடுவாங்க. சரியா? அங்கங்க பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்து வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர்ல பாதி பேர் காணாம போயிடுவாங்க. அப்ப ஒரு வீட்டுல 2 பேர் 4 பேர்னா 2 பேர் செத்து போயிடுவாங்க. அப்போ ஒரு மக்கள் ஒட்டுமொத்த கண்டத்தின் மக்கள் தொகை என்னவா மாறும்? பாதியா மாறும். 40 கோடினா 20 கோடியா மாறும். அந்த மாதிரி இந்த பிளாக் டெத் வந்தது எங்க? ஐரோப்பால. சரியா? இந்த 7ஆம் அறிவுல காமிப்பாங்களேங்க சார், அந்த மாதிரி. எப்படிங்க? 7ஆம் அறிவுல காமிப்பாங்க. 7ஆம் அறிவுல காட்டுற மாதிரி வச்சுக்க. கரெக்ட். 7ஆம் அறிவுல காட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்க வரும். ஆனா 7ஆம் அறிவுல அது வந்து பிளேக்னு சொல்லல. பிளேக் வந்து கொள்ளை நோய்ங்கிறது நீங்க அது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப இல்ல, அது பூமியிலே இல்ல, அது அழிச்சிட்டோம். சரியா? இந்த கொரோனாலாம் ஒண்ணும் கிடையாது. கொரோனாலாம் பிளேகுக்கு முன்னாடி இப்படி பப்பா தம்பி போப்பான்ட்டு போயிடும். பிளேக்ல வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். கொரோனா எத்தனை பேர் செத்து போனாங்க? வந்துச்சு போச்சு. சரியா? நமக்கு பிரச்சனையா இருந்தது பொருளாதாரம் தான், வீட்டுல உட்கார சொன்னதுனால. அப்போலாம் அது கிடையாது. பிளேக் வந்தா ஒரு குடும்பத்துல 2 பேர் அவுட், பாதி அவுட். சரியா? சோ இந்த மாதிரி மும்பைல வந்துருச்சு. மும்பைல வந்து அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோடு, சாலை திட்டங்கள், பால திட்டங்கள்லாம் பாம்பேல வந்து வெள்ளக்கார சூப்பரா பாம்பேயை மாத்தி கொண்டு வந்தோம். அப்ப வரும்போது மழை காலம் வந்து சாக்கடை அங்கங்க நின்றுச்சு. சரியா? நம்ம இப்ப ரோடு போடுறோம்னா நம்ம 4 ஊரே எதுவும் நடக்க முடியாதுல. யோசிச்சு பாருங்க, நமக்கு சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை நம்ம பண்ணோம். எப்படி பிரச்சனையா இருந்துச்சு நமக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 5 வருஷம் முன்னாடி பாதாள சாக்கடை திட்டம் தமிழ்நாட்டுல போயிட்டு இருந்துச்சுல, பார்த்தது இல்லையா? எல்லா ரோட்டையும் வெட்டி போட்டானுங்கல்ல. என்ன கோகுல் எங்க இருந்தீங்க? பாம்பேல இருந்தீங்களா? அப்போ தமிழ்நாட்டுல தான் சொல்லிட்டு இருக்கேன். 5 வருஷம் முன்னாடி பாதாள சாக்கடை திட்டம்னு ஒண்ணு நடந்ததா? ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்தாச்சா? அதுல பாத்தீங்கன்னா ரோடுல ஃபுல்லா தோண்டி போட்டு அங்கங்க தண்ணி தேங்கிருந்து பிரச்சனையா இருந்துச்சுல, அந்த மாதிரி பாம்பேல இருந்தது. அதனால எலி பெருகி பிளேக் நோய் பாம்பேல வர்றதுக்கு இருந்தது. உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா
இந்த மாதிரி பிளேக்னால பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தா முதல்ல செய்ய வேண்டியது என்ன? அவங்கள ஒதுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களை தனியா தூக்கி ஒதுக்கிட்டோம்னா அந்த நோய் பரவுறதை தடுத்துடலாம். அப்படிதானே? கொரோனாலே எத்தனை பண்ணுவோம், சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இப்ப கோவிட் டெஸ்ட்னு ஒண்ணு பண்ணாங்க. மூக்குல குச்சி விட்டு நாக்குல வச்சு பார்த்து உனக்கு கோவிட்னா தனியா வீட்லயே இருப்பான்னாங்கல்ல. ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வீட்டுல இருந்தான்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு தனியா ஒரு மண்டபத்துல அடைச்சிருவாங்க. அந்த மண்டபங்களுக்கு பேரு சானட்டோரியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்க. இது சானட்டோரியம் ஏற்காடுல ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எங்க அடைச்சாங்க? ஏற்காடு அடைச்சாங்க. ஏற்காடு சானட்டோரியம். ஏன்னா அங்க மலையில இருந்து இங்க பரவாயில்ல, அவனதையும் நாங்க மேல வச்ச சானட்டோரியம், சரியா? ஒதுக்காலம் இது, அதாவது மக்களை ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒதுக்கி வைக்கிறது, அதான் சானட்டோரியம். தனியா பில்டிங்கே கட்டி வச்சிருந்த வெள்ளக்காரன், சரியா? அந்த மாதிரி செய்யும் போது ஊருக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள புகுந்து யாருக்காவது இருக்கான்னு பார்த்துட்டு தரன்னு இழுத்துட்டு போனாங்க. இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தங்க 2 பேரை வந்து ஒரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹச்சுன்னு தும்பிருச்சு, சரி வான்னு சொல்லி கபக்கு இழுத்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அருணாச்சலம் சும்மா இருப்பீங்களா? வெள்ளக்காரனா இருந்தானே என்ன காரனா இருந்தானே கையில கிடைச்சி அடிச்சு தூக்கிடுவீங்கல்ல. அந்த மாதிரி இந்த ராண்ட் பிளேக் ஆணையர் இதுக்கு இந்த விஷயங்களை சேர்த்து கொஞ்சம் பொறுமையா செஞ்சிருக்கலாம், சரி? அவர் சில விஷயங்கள் ரொம்ப கொடூரமா ஐ மீன் அந்த இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டதுனால 2 நபர்கள் அங்க இருந்த சப்பேக்கார் சகோதரர்கள், சரியா? சாபேக்கார், தமிழ்ல சபேக்கார் சொல்லுவாங்க, சாபேக்கார் சகோதரர்கள் 2 பேர் அந்த ராண்டையும் ஐரஸையும் சுட்டு கொண்டுடுவாங்க. சப்பேக்கார் பிரதர்ஸ். இதுதான் நடந்த சம்பவம், சரியா? 1897. இவங்க செஞ்சது வந்து தேச போராட்டத்துமான்னு கேட்டீங்கன்னா தேச போராட்டம் சொல்ல முடியாது, ஒரு கோபம். இருந்தாலும் நம்ம தேச போராட்டம் போது எல்லாத்தையும் போட்டு அள்ளி வச்சுங்களேன், போட்டு இது லிஸ்ட்ல சேர்த்து அப்படின்னு லிஸ்ட்ல சேர்த்தாங்க. வேற ஒண்ணு. இந்த சம்பவம் செஞ்சது யாரு? சாபேக்கார் சகோதரர். கொல்லப்பட்டது யாரு? பிளேக் ஆணையரும் போலீஸான ஐரஸ். பிளேக் ஆணையர் ராண்டும், ஆமா, சரியா? ரைட். 1897 இது ஒண்ணு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து பெரிய பிளான் ஈவென்ட்லாம் கிடையாது, ஒரு ஆவேசத்துல. சரி, இதே மாதிரி அப்படின்னு அங்க நம்ம அனுசீலன் சமத்தின்னு பார்த்தோம்ல, ரகசிய ஜிம்மு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரகசிய கூட்டம் உருவானது. அந்த கூட்டத்துடைய பேர் எழுதிங்க, மித்ரமேலா மற்றும் அபினவ் பாரத். மித்ரமேலா மற்றும் அபினவ் பாரத். எப்படி அங்க ராஜ் பிஹாரி போஸ், ஜத்தின் இவங்கெல்லாம் அங்க தலைவரா இருந்தாங்களோ, அதே மாதிரி பாம்பேல இதற்கு பின்னாடி இருந்த முக்கியமான மூலதாரி திட்டமிடுபவர், மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா விடி சவார்கர், விநாயக் தாமோதர் சவார்கர். விடி சவார்கர் பேர் என்ன? மித்ரமேலா மற்றும் அபினவ் பாரத். சரியா? 1907 இந்த ரகசிய கூட்டம் ஆரம்பிச்சு அது பாட்டு போயிட்டு இருக்கு, சரியா? இந்த ரகசிய கூட்டம் ஆரம்பிச்சு யார் செஞ்சிட்டு இருக்கா? சவார்கர் அண்ட் கோ, சரியா? இது போயிட்டு இருக்கு. அதோடைய விளைவாக இவங்களும் ஒரு சில குண்டு சம்பவங்கள், குற்றம் சட்டம் சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதுல முக்கியமானதுன்னா 1909 ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்ற ஒரு கலெக்டர், அவரை சுட்டு கொண்டுடுவாங்க, கலெக்டரே சுட்டு கொண்டுடுவாங்க, சரியா? ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்ற கலெக்டரை அபினவ் பாரத்தோடைய ஆட்கள், நல்லா கவனிக்கணும், மூலதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்க, அவங்க மண்டைய கிளவி சுட சொல்லுவாங்க, வெட பசங்களை போய் சுட சொல்லுவாங்க, சரியா? இது ஒண்ணு, அவ்வளவுதான். சோ இந்த இங்க டாப்னா யாரு? விடி சவார்கர். இவர் லண்டன்லாம் போய் படிச்சுட்டு அங்கிருந்துலாம் படிச்சுட்டு அங்கிருந்து வந்து இங்க வந்து இந்த மாதிரி ரகசிய சிம்பல் சம்பவங்களை ஈடுபட்டு கொண்டு வந்தார். ஓகேவா? சரி, அதே மாதிரி பஞ்சாப் என்ன முடிஞ்சு? பாம்பே முடிஞ்சு. இப்ப பஞ்சாப் போலாம். பஞ்சாப்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சிங்கு இல்லையா? சிங்குகள். ஆமா, சிங்குகள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுமன் அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்தி வந்தாங்க. என்ன பேர்? என்ன? அஞ்சுமன் என்ற அமைப்புகளை வந்து நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இவங்களுடைய போராட்டம் இந்தியாவுல மட்டும் நடைபெறவில்லை. பஞ்சாபை சேர்ந்த சிங்குகள் நடந்த போராட்டம் இந்தியாவில வரல. பஞ்சாப்ல இருந்து பல சிங்குகள் உலகம் ஃபுல்லா போயிட்டு வேலைக்காக, இப்ப எப்படி நம்ம இப்போ தமிழ்நாட்டுல இருந்து துபாய்க்கு போறோம், அமெரிக்கா போறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே சிங்குகள் வேலை தேடி போய் எங்க செட்டில் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால செட்டில் ஆனாங்க. அமெரிக்காலையும் கனடாலையும் செட்டில் ஆன சிங்குகள், அங்க வேலை பார்த்த சிங்குகள் இருக்காங்க இல்லையா, என்னப்பா சொல்றது புரியுதா? அங்க வேலை பார்த்த சிங்குகள் அவங்க அங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சிக்கு பேரு காதார் கட்சி. நல்லா கவனிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிங்குகள் வேலைக்காக வேண்டி வெளிநாட்டுல, குறிப்பா அமெரிக்கால போய் செட்டில் ஆன சிங்குகள், அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கு சரியா. ஒரு 10,000-20,000 பேர் இந்த மாதிரி வேலைக்கு போய் உட்கார்ந்தாங்க. அங்க இருந்து அந்த 10,000-20,000 பேர் சேர்ந்து அங்க வேலை பார்க்கறதுக்கு பொழப்புக்காக அங்க போனவங்க இருக்காங்க இல்லையா, அங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யாரு? சிங்குகள். கட்சி பேர் என்ன? காதார் கட்சி. சரியா, காதார் கட்சி. இந்த போராட்டத்திலும் நம்ம ராஸ் பிஹாரி போஸ் இன்வால்வ் ஆயிருக்காரு. ராஸ் பிஹாரி போஸ் அவர் எல்லாத்துலயும் வருவார். சரியா, அங்கங்க போய் என்ன பண்ணாரு, வேர்ல்டு வைடா என்ன பண்ணாரு, இந்திய சுதந்திரத்துக்கு வந்து பண்ணாரு ராஸ் பிஹாரி போஸ். சரியா, இந்த காதார் புரட்சியில ஒரு சம்பவம் 1914 நடந்திருக்கும். அந்த 1914 சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கோமகட்ட மறு, மறந்துடாதீங்க, கோமகட்டு மறு சம்பவம். கோமகட்டு மறுங்கிறது ஒரு கப்பலுடைய பேரு. எந்த வருஷம்? 1914. பேர் என்ன? கோமகட்ட மறு. கோமகட்ட மறு. சரியா, கோமகட்ட மறு சம்பவம். ஓகேவா? இந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்றேன். இது கேட்டிருக்கேன் எக்ஸாம்ல. கோமகட்ட மறு சம்பவம் அப்படின்னா எப்படின்னு கேட்பாங்க. 1914 நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து உலகப்போரோட இன்வால்வ் ஆயிருக்கு. வேர்ல்டு வார் 1 தொடங்கின உடனே நடந்த ஒரு பிரச்சனை. சரியா, அந்த கப்பல் வந்து நடந்த பிரச்சனை. இப்போதைக்கு நான் வரேன், அங்க வரேன். அதுக்கு முன்னாடி இந்த காதார் கட்சி தெளிவாயிருச்சா? காதார் கட்சிங்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், என்ஆர்ஐ, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க அங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதுலயும் ராஜ் பிஹாரி போஸ், நம்ம போஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. சரியா, அங்கிருந்து தப்பிச்சு 1915 ஜப்பானுக்கு ஓடி இருப்பார். 1915 ஜப்பான்ல போய் செட்டில் ஆயிடுவார். யாரு? ராஜ் பிஹாரி போஸ். அதுல இருந்து அதோட அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜப்பான்லயே செட்டில் ஆயிடும். மொத்தத்துல அவர் இந்தியாவில வரல. ஏன் வரல? வந்தா புடிச்சிருவாங்க இல்லையா. அங்கே போய் அவர் ஜப்பான்லயே செட்டில் ஆகி அங்கேயே இருந்துட்டாரு. திரும்ப எப்ப மறுபடியும் கதைக்குள்ள எப்ப வருவார்னா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவார். அவர் இந்தியன் தாத்தா மாதிரி, இன்னும் அவர் சாவல. சரியா, இந்தியன் படத்துல ஒரு தாத்தா இருக்காருல்ல, அப்புறம் பார்ட் 2 வந்துட்டு இருக்காரு இல்ல, அந்த மாதிரி இந்தியன் தாத்தா மாதிரி நம்ம ராஜ் பிஹாரி போஸ் என்ன பண்ணல, அவரு சுபாஷ் சந்திர போஸுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியா இந்திய தேசிய படை, இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அச்சாணியா இருந்தவர் நம்ம ராஜ் பிஹாரி போஸ். அவர் தான் ஜப்பான்ல இருந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்ப மறுபடியும் நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் வர வரைக்கும் இப்போ ஜப்பான்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. எல்லா வேலையும் பண்ணிட்டாரு. எதுவும் சக்சஸ் இல்ல. ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்திட்டாரு. ஃபைனலா இந்தியா வந்து எப்படியும் தூக்குல போட்டுருவாங்க. அதனால அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. ஓகேவா? சரி, இப்போதைக்கு இந்த கதை புரிஞ்சா? ரைட், நம்ம பாம்பே பார்த்துட்டோம், பஞ்சாப் பார்த்துட்டோம், பெங்கால் பார்த்துட்டோம். சரியா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எது டவுட் இல்லை. இன்னும் ஃபைனலா கொஞ்சோண்டு தமிழ்நாடு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி உலகம் ஃபுல்லா என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்த்தரலாம். சரியா, உலகம் ஃபுல்லா நடந்துச்சுங்கிறது பார்த்தரலாம். உலகம் ஃபுல்லா என்ன நடந்தது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். சரியா, புக்லயும் என்ன இருக்குன்னு பாத்துருமா? புக்ல பாருங்க, சூரத் பிளவு தான் சூரத் பிளவு. பாருங்க, திலகர், இவர் தான் திலகர், தொப்பி போட்டிருக்காரு இல்லையா, திலகர். சரி, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. யாரு தலைவரா வரணும் அப்படின்றதுக்காக பிரச்சனை நடக்குது. யாருக்கு போட்டி? ராஜ் பிஹாரி கோஷ் வரணுமா, திலகர் வரணுமா போட்டி. அப்புறம் சாரிகீர் எல்லாம் பறந்து என்ன ஆயிடுச்சு? ஆமா, இவர் தான் ஃபெரோஷா மேத்தா. இவர் யாரு? மிதவாதியா தீவிரவாதியா? மிதவாதி, முக்கியமான ஒரு மிதவாதி ஃபெரோஷா மேத்தா. சரியா, ரைட். பங்கிம் சந்தர் சட்டர்ஜி பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காராம்? ஸ்ட்ராங் மசில்ஸ் வேணும்.
நரம்பு வந்து உன்னுடைய நரம்பு வந்து ஸ்டீல் மாதிரி இருக்கணும் அப்படி பேசியிருக்காரு. சரியா? நான் சொன்னேன்ல இந்த ஜிம்முக்கு போகணும் எப்படி நரம்பு ஸ்டீல் மாதிரி எப்படி வரும்? முட்டை சாப்பிட்டு புரோட்டீன் ஷேக் சாப்பிட்டு வந்தாதானே வரும். இப்ப ஜிம்முக்கு போன்னு சொன்னது இவர் தான். சரியா? அதே மாதிரி ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் பத்தி பார்த்தோமா இருக்கு. வந்தே மாதரம்ங்கிற பாட்டு எங்க இருந்து வந்துச்சு? ஆனந்த மடம் நாவல்ல தான் வந்துச்சு. இவர் தானப்பா பங்கிம் சட்டர்ஜி வந்தே மாதரம்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான். அதை பத்திலாம் இருக்கும். அப்புறம் அலிப்பூர் பாம்பலக்கு சொன்னா அலிப்பூர் பாம்பலக்கு. அப்புறம் யுகாந்தர்ங்கிற நாளிதழ் வார இதழ் நடந்து வந்துச்சா? இதுக்கு பின்னாடி யாரு சம்மந்தப்பட்டிருக்கா? அரவிந்தோ கோஷ் சம்மந்தப்பட்டிருக்காரு சொன்னா. அலிப்பூர் பாம்பலக்கு தான் யாரு மாட்டினா? ஒட்டுமொத்த அந்த அனுசீலன் சமத்தியே ஃபுல்லா மாட்டுச்சு. அரவிந்த கோஷ் மேல ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரியா? யாரு? இந்த குதிராம் போஸ் பிரஃபுல்லா சக்கி தெரியுதா? இந்த பையன் தான் மாட்டினது. பிரஃபுல்லா சக்கி அங்கேயே சுட்டுக்கிட்டான். எதுக்காக? என்ன கதை வருவார்? எங்க வருவாரு? முசாஃபர்பூர் சம்பவம். கிங்ஸ்போர்டுங்கிற நீதிபதி கொள்றதுக்காக வந்து சின்ன பாருங்க, சின்ன பையன் பார்த்தாலே தெரியலையா? பாருங்க, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? ட்ரைனிங் கொடுத்து எப்படி சுடணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரியா? ஜிம்முக்காக ஏதோ மாசத்துல ஏதோ ஜிம்முக்கு போன பையனாட்ட இருக்கு. பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுல பிரஃபுல்லா சக்கி கொல்லப்பட்டாரு. சாரி, சூசைட் பண்ணிட்டாரு. குதிராம் போஸ் மாட்டி முடிஞ்சு. நீதிபதி யாரு? நீதிபதி பேர் என்ன? கிங்ஸ்போர்ட். இறந்து போனது 2 ஆங்கிலேய பெண்கள். பிரஃபுல்லா சக்கியோட நினைவாக நமக்கு சிலை இருக்கு இந்தியாவில. பாருங்க, இவர் தான் பிரஃபுல்லா சக்கி. சரியா? பிரஃபுல்லா சக்கி. நான் சொன்னதெல்லாம் இங்க இருக்கு. இப்போ ஒரு பாம்பு இருக்கு. அதுக்கப்புறம் பல கதைகள் வந்தோம். பிரிட்டிஷ் போட்ட சட்டங்கள் பார்த்தோமா? நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908, இந்திய ஊடக சட்டம் 1910, அப்புறம் என்ன இந்தியன் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப சொன்னேன்? இந்திய குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் சொன்னா 1910. புக்ல கொடுக்கல, நான் கொடுத்துருக்கேன். சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்ன பார்த்தபோது, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல என்ன பண்ணிருக்காங்க? சுதேசி மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல இருந்த மூர் மார்க்கெட்ல நடத்தியிருக்காங்க. சரியா? இதுல பல தடியடிகள் எல்லாமே நடந்திருக்கு. சரியா? பல பேர் தடியடிகள்ல அடிபட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் மெட்ராஸுக்கு பிபின் சந்திர பால் வந்திருக்காரு. மெட்ராஸ் பீச்ல மெரினா பீச்ல பேசுறதுக்கு பெங்கால்ல இருந்து பிபின் சந்திர பால் வந்து என்ன பண்ணிருக்காங்க? பெரிய லெவல்ல தமிழ்நாட்டிலையும், ஏன்னா பெங்கால்ல உருவான போராட்டம் தானே. தமிழ்நாட்டுக்காரன் கேட்க மாட்டானா? ஏன்டா பெங்கால் 2 பீரியத்துக்கு நாங்க ஏன்டா புரியுது நான் சொல்றது. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. இப்ப தமிழ்நாட்டுல வந்து காளமாட்டை இது பண்ணணும், பீட்டா ஜல்லிக்கட்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. இதே போராட்டம் டெல்லியில நடந்துச்சு அப்படின்னா, ஏண்டா இங்க நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் டெல்லிக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தோணுதுல உங்களுக்கு. ஆமா இல்லையா? அதே மாதிரி அப்ப எப்படின்னா, அந்த மாதிரி பெங்கால 2ஆ பிரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு போராடணும்? காரணம் அதான், வேற ஏதோ பிரச்சனைய வேற எதையோ மாத்திட்டு அதை இந்தியா ஃபுல்லா பரப்பணும்னு திட்டம் போட்டது சொதப்பிருச்சு. இதான் உண்மை. சொதப்புனது யாரால? மிதவாதிகளால. சரியா? சரி, ஆனா இருந்தாலும் அதை நம்பி ஒருத்தர் நம்ம வஉசி சொன்ன விஷயம் கட்டது, நமக்குன்னு ஒரு கப்பல் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு? 1906ல அப்பவே கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஜாயிண்ட் ஸ்டாக்னா என்ன? ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட், பங்கு. சரியா? அப்போ நான் என்ன எக்கனாமிக்ஸ் நடத்துறேன்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நிறுவனத்துக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னா, அதுல இவர் கையில ஒரு 100 கோடி இருந்துச்சா மிச்சம் 900 கோடி என்ன பண்ணுவாரு? மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாரு. அப்ப அந்த கம்பெனி என்ன கம்பெனி? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. புரியுதா இல்லையா? ஆனா அப்ப அந்த பப்ளிக் லிமிடெட்ங்கிற வார்த்தை இல்ல, அதுக்கு பதிலா ஜாயிண்ட் ஸ்டாக், கூட்டு உரிமை. எல்லாருக்கும் உரிமை அதுல இருக்கு. அப்படி ஆரம்பிச்ச கம்பெனியின் பேர் தான் என்ன? சுதேசி நாவாய் சங்கம். எவ்வளவு ரூபாய்? 10 லட்சம் ரூபாய். கம்பெனியோட அமௌண்ட் எவ்வளவு? இப்போ எத்தனை வருஷம் முன்னாடி சொல்றேன்? 108 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 108 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாங்கிறது கண்டிப்பா பெருசு தானே. சரியா? எவ்வளவு ஷேரா பிரிச்சிருக்கிறாரு? 40,000 ஷேரா பிரிச்சிருக்கிறாரு. அப்ப ஒரு ஷேர் எவ்வளவு? ஒரு பங்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, 25 ரூபாய். ஒரு பங்கு 25 ரூபாய். என்ன பிரியா மேடம், நீங்களும் வாங்கிக்கிறீங்களா அந்த கப்பல்ல பங்கு? அப்படின்னு வாங்கிக்கிறீங்கன்னா பிரியா மேம் ஒரு 25 ரூபாய் வாங்கி இந்த சுதேசி நாவாய் சங்கத்துல பங்கு கொடுத்துருவேன். என்ன சொல்ல, உங்களுக்கு எத்தனை பங்கு வேணும்? ஒரு 3 பங்கு 75 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிடும். அப்ப 75 ரூபாங்கிறது பெரிய விஷயம்ப்பா. சரியா? உங்களுக்கு நான் ஒரு 5 மாசம் 6 மாசம் சம்பளமா இருக்கு. சரியா? தேன் மிட்டாயில இப்ப 1 ரூபா அப்படின்னா அப்ப 1 பைசா தான் தேன் மிட்டாய்.
சரியா? ஒருவேளை நீங்க 100 தென்மிட்டாய் வாங்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு பவுன் எவ்வளவு இருக்கும்? பவுனே உங்களுக்கு வந்து ஒரு பவுனே உங்களுக்கு 30 20 ரூபா 15 ரூபா ஒரு பவுன் இருக்கும். அப்ப 25,000ங்கிறது 25 ரூபாங்கிறது இப்ப கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு சமானம். 10 லட்சங்கிறது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு சமானம். ஓகேவா? சரி, 2 கப்பல் வாங்குறாரு. சரியா? 2 கப்பல் வாங்குறாரு. இந்த கம்பெனில இந்தியர்கள் மட்டும்தான் பங்கு வாங்க முடியும், வெள்ளைக்காரன் வாங்க முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரன் தான் பண்றாங்க, அப்ப வெள்ளைக்காரனுக்கு பங்கு கொடுப்பானா? சரியா? சோ 2 கப்பல் வாங்குறாரு. அந்த கப்பல் பேரு எஸ்எஸ் கல்லியா, எஸ்எஸ் லாவோ. எழுதுங்க, எஸ்எஸ் கல்லியா. அப்ப கப்பலை இவர் உருவாக்கல, செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குறாரு. என்னப்பா? அப்ப 2 கப்பல் 10 லட்சம் ரூபாய். ஓ பாத்துக்க. 2 கப்பல் அப்போ 5 லட்சம். அந்த 2 கப்பல் எஸ்எஸ் கல்லியா, எஸ்எஸ் லாவோ வாங்கி என்ன பண்ணிட்டாரு? அவரு விட்டுட்டாரு. உடனே இந்தியா ஃபுல்லா ஒரே பெருமை. அரவிந்த கோஷ் பாராட்டுறாரு, திலகர் பாராட்டி வந்து அவருடைய நாளிதழான என்ன கேசரி மற்றும் மராட்டா எழுதுறாரு. ஆக ஒவ்வொன்று என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இதுல மேஜர் ஷேர் ஹோல்டர் 10 லட்சத்துல அதிகமான ஷேர். ஏன்னா ஒரு ஷேர் தான் வாங்கணும் அவசியம் இல்லை இல்ல. இப்ப கோகுல்லாம் பெரிய பணக்காரா இருந்தா அவர் வந்து சரி கொடுங்க, எனக்கு ஒரு 1000 ஷேர் கொடுங்க அப்படின்னு கூட வாங்கிப்பாங்கல்ல. சொல்றது புரியுதா? மேஜர் ஷேர் ஹோல்டர் 2 பேர் எழுதிக்க. ஒண்ணு பாண்டிதுரை தேவர். பாண்டிதுரை தேவர் அப்படின்ற ஒருத்தரும், ஹாஜி ஃபக்கீர் முகமது, ஹாஜி ஃபக்கீர் முகமது அப்படின்ற ஒரு நபரும், 2 பேர் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷேர் வந்துதான் என்னது, பொதுமக்கள் வாங்கினது. என்னப்பா? ஓகேவா? சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு சம்பவம் எழுதிக்க. கோரல் மில் ஸ்ட்ரைக். சரியா? ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்ட்ரைக்னா என்ன? வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம். வெரி குட். ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம். சரியா? கோரல்னா பவளப்பாறை. பவளப்பாறை என்ன எடுப்பாங்க? முத்து எடுப்பாங்க. என்னப்பா? முத்து வரும்ல, முத்து. அப்ப கோரல் மில் ஸ்ட்ரைக் இது வந்து ஒரு சம்பவம் எழுதிக்க. எப்ப நடந்தது? கோரல் மில் வந்து 1908 நடந்தது. 1908 நடந்த சம்பவம். நான் புக்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சம்பவத்தையும் கதையை சொல்லி முடிச்சுட்டு புக்கையும் ஒரு வாட்டி வாசிச்சிடுறேன். அப்பதான் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். 1908 நடந்த கோரல் மில் ஸ்ட்ரைக்கு. இந்த ஸ்ட்ரைக்கை முன்னிருந்து நடத்தியவர் 2 பேர். ஒண்ணு வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. ஒண்ணு வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. சரியா? ஆக்சுவலி இது என்ன போராட்டம்னா லேபர் அஜிடேஷன், உழைப்பாளர்கள் போராட்டம். அப்ப இந்தியால நடந்த ஒரு, எப்படி கூட சொல்லலாம், இந்தியால நடந்த முதல் உழைப்பாளர்கள் போராட்டம். ஏன்னா வேலை நிறுத்தம்னா யார் வேலை நிறுத்தம் செய்வா? உழைப்பாளிகள். எதுக்கு வேலை நிறுத்தம் செய்வாங்க? முதலாளி உழைப்பாளியை ஒழுங்கா கவனிக்கலைங்கிறதுனாலதான் நடக்கும். அப்போ முதல் நடந்த உழைப்பாளிகளுக்காக நடந்த போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னதான் சொல்லணும்? கோரல் மில் பந்த், வேலை நிறுத்தம், கோரல் மில் வேலை நிறுத்த போராட்டம் தான் நீங்க சொல்லணும். சரிதானப்பா? சரி, நடந்தது எப்போ? 1908. சரி, அப்புறம் அரவிந்த கோஷ் ஓடி வந்தாருங்க. அப்புறம் சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி ஒரு தேசிய கவி, தேச கவின்னு சொன்னோம்ல. இந்தியாவின் முதல் தேச கவினா யார் சொல்லுவீங்க? ஹென்றி விவியன். எக்ஸாக்ட்லி, ஹென்றி விவியன். மறந்துட்டீங்க, ஹென்றி விவியன் டெராசியோ. இன்னும் ஒரு 100 வருஷம் முன்னாடி போகணும். 1850கள்ல. சரியா? 1850 நடந்தது. ஓகேவா? சரி, இங்க வாங்க. சுப்பிரமணிய தேவர் இவரும் தேச கவிதான். ஏன்னா தேச சுதந்திரத்துக்காக என்ன பண்றாரு? பாடல்கள் எழுதினார். உணர்ச்சி பொங்க தேச என்ன எழுதியிருக்காரு இவரு? எழுதிக்க. ஹிந்து நாளிதழ். ஹிந்து நாளிதழ வந்து ஹிந்துங்கிற நியூஸ் பேப்பர் என்ன நியூஸ் பேப்பர்? இங்கிலீஷ். அதை நடத்தி வந்தவர் யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். அவரே தமிழ்ல ஒரு நியூஸ் பேப்பர் நடத்த ஆரம்பிச்சார். அதுக்கு பேர் தான் சுதேசமித்திரன். நல்லா கவனிக்கணும். ஜி சுப்பிரமணிய ஐயர் இவர் தான் அந்த மெட்ராஸ் மகாஜன சபை ஆரம்பிச்சார் இல்லையா? ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் ஆரம்பிச்ச 2 நியூஸ் பேப்பர், ஒன்னு இங்கிலீஷ்ல, இன்னொன்னு தமிழ்ல. இங்கிலீஷ்ல பேர் வந்து த ஹிந்து. த ஹிந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு.
சரியா? இந்த வரைக்கும் இன்னும் இருக்கல ஹிந்து நாளிதழ். தமிழ்ல சுதேசமித்திரன். சுதேசமித்திரன். கேசரி மராட்டா. கேசரி மராத்தி மொழி, மராட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ். தமிழ்நாட்டுல இந்து இங்கிலீஷ், சுதேசமித்திரன் தமிழ் லாங்குவேஜ். சரியா? இந்த 2 நாளிதழ்லையும் சரியா, இன்னும் சொல்ல போனா சுதேசமித்திரன் தான் முதல் தமிழ் நாளிதழ். தமிழ்நாட்டுடைய முதல் தமிழ் நாளிதழ். சரியா? இதுல சுதேசமித்திரன்ங்கிற நாளிதழ்ல துணை எழுத்தாளராக வேலை பார்ப்பார். யாரு? சுப்பிரமணிய பாரதி. துணை எழுத்தாளர், எடிட்டர். எடிட்டர் தான் கருத்து எழுதுவாங்க, சப் எடிட்டர். அதே மாதிரி சக்கரவர்த்தினி, அதே மாதிரி பாரதி இன்னொரு நாளிதழையும் எழுதுவார். சரியா? சக்கரவர்த்தினி என்ற மாத இதழ், மந்த்லி. சக்கரவர்த்தினி அப்படின்றது மந்த்லி, சுதேசமித்திரன்ங்கிறது டெய்லி. சுதேசமித்திரன்ங்கிறது என்னது? டெய்லி. ரெண்டுமே தமிழ். தமிழ் நாளிதழ் ஒண்ணு. தமிழ்நாட்டுடைய முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் தான். அதை நடத்தினது யாரு? ஆரம்பிச்சது பாரதியாருன்னு சொல்லிடாதீங்க. பாரதியார் அதுல கருத்து எழுதுறாரு. ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆமாங்க, கருத்து எழுதுறாரு. ரெண்டுத்துலயுமே அவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. சரியா? ரைட்டர், எடிட்டர். சரியா? சக்கரவர்த்தினி என்பது தமிழ் மாத இதழ். அது எதற்காகனா இந்திய பெண்களின் நலனுக்காக எழுதப்பட்டது. இந்திய பெண்களின் நலனுக்காக எழுதப்பட்ட ஒரு நாள் இது. சரிக்கா? இது வரைக்கும் எது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எது டவுட் இருக்கா? அதே போல தமிழ் வார இதழான இந்தியாவையும் எடிட் பண்ணியிருக்காரு. தமிழ் வார இதழான எழுதிக்க, பாரதி என்ன பண்ணிருக்காரு? தமிழ் வார இதழான இந்தியா அதையும் எடிட் பண்ணிருக்காரு. அவ பல இடத்துல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? எடிட்டரா இருந்திருக்காரு. இந்தியா என்பது ஒரு தமிழ் வீக்லி, ஒரு டெய்லி, ஒரு மந்த்லி, ஒரு வீக்லி. ஞாபகம், ஒரு டெய்லி, ஒரு மந்த்லி, இன்னொன்னு ஒரு வீக்லி. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா. சரியா? சரி, மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது டவுட் இருந்தா கேளுங்க.